Hello class 12, welcome back to Concept Capsule. நாங்கள் விக்கி அண்ணா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன் ஷார்ட் வீடியோ ஆஃப் ஆல்கஹால் ஃபீனால்ஸ் அண்ட் ஈத்தர். ஸோ இந்த ஃபுல் சாப்டருமே மேக்ஸிமம் 1 ஹவருக்குள்ளே நம்ம முடிக்க போகிறோம். சரியா? ஆல்ரெடி வந்து நான் யூடியூப்பில் இந்த சாப்டருக்கு ஃப்ரீயாக வீடியோ போட்டிருக்கேன். ஸ்கூல் லெவலில் சிபிஎஸ்சி போர்டு லெவலில் வந்து அந்த வீடியோ இருக்கும். அது போக நம்ம தர்பார் பேட்ச்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அதில் இன்டெப்த்தாக ஃபார் யுவர் அட்வான்ஸ் லெவல் வரைக்கும், அது போக நீட்டுக்கு வந்து கம்ப்ளீட் கவரேஜ். ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து வீடியோ எடுத்திருக்கோம் நம்ம தர்பார் பேட்சில். பட் இந்த வீடியோ ஒன் ஷார்ட் வீடியோ வந்து நம்ம ஸ்கூலில் லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். நம்ம பேட்ச் வாங்கினவங்களுக்கு இந்த லெசன் ஃபுல்லாக நம்ம என்ன படித்தோமோ அதோட அவுட்லைனும் கிடச்சிரும். ஸோ 2 பேருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றனால இந்த வீடியோ நான் யூடியூப்லேயும் போடுவேன். ஸோ இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். ஒன் ஷார்ட் வீடியோ எல்லா லெசனுக்குமே நான் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுப்பேன். ஏன்னா இது வந்து ஆல்ரெடி நான் யூடியூப்பில் என்னோடய ஃப்ரீ லெக்சர்ஸ் இருக்கிறனால இதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஒருவேளை நீங்கள் தர்பார் பேட்சில் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். என் ஃபோன் நம்பர் 7010957383. ஓகே, ஸோ இந்த நம்பர் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்ட்டு டீட்டெயில்ஸும் சொல்லுவேன். ஸோ நம்ம பேட்சில் வந்து நம்ம டீட்டெயில்டாக நீட் அண்ட் ஜேஇக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த அளவுக்கு ஃபுல் டீட்டெயிலாக எடுக்கிறோம். ஸோ அதை தாண்டி எதுவும் கொஷின் வராத மாதிரி நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணி இன்னும் எக்ஸ்ட்ரா படிக்கலாம். இல்லை என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் யூடியூப்பில் இருக்க வீடியோவை நீங்கள் யூஸ் பண்ணி படிக்கலாம். சரியா? ஸோ நம்ம டக்குன்னு ஆரம்பிச்சிடும். பார்த்தோன்னா 17 பேஜஸ் இருக்குது. இதே மாதிரி ஆல்ரெடி ஹாலோ அல்கேன்ஸ்க்கு போட்டிருக்கேன் அண்ட் சொல்யூஷன்ஸ்க்கு போட்டிருக்கேன், சாலிட் ஸ்டேட்டுக்கு போட்டிருக்கேன். சரியா? ஸோ இப்போ அதே மாதிரி இந்த வீடியோ இந்த லெசனுக்கு நம்ம பார்த்துருவோம். ஓகே, ஸோ ஹாலோ அல்கேன்ஸுக்கு சொன்ன மாதிரி அதே விஷயம் தான் இங்கே சொல்ல போகிறேன். ரியாக்ஷன் தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே இருக்க போது. ஆப்வியஸாக ஆல்கஹால் ஃபினால்ஸ் ஈத்தரில் ஃபுல்லாகவே ரியாக்ஷன்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ ரியாக்ஷன்ஸை முக்கியமாக நமக்கு என்ன தேவைனாக்கா ரியாக்ஷன் எப்படி போடணும் அப்படின்னு தெரியறது தான் மெயின். ஓகே, மெக்கானிசம் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். மெக்கானிசம் புரிஞ்சு படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மெக்கானிசம் புரிஞ்சு நான் ஆல்ரெடி யூடியூப்பில் டீச் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்ம பேட்ச் வாங்கினவங்களுக்கு மெக்கானிசம்லாம் என்னன்றது டீட்டெயிலாக ஒரு ரியாக்ஷனுக்குமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அவங்களுக்கு அந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். பட் என்ன தான் நம்ம மெக்கானிசம் படித்தாலும் சரி, என்ன தான் இது பண்ணாலும் சரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஃபைனலாக ஒரு ரியாக்ஷனை பார்த்த உடனே அதை போடுறது தான் மெயின் திங். சரியா? ஸோ அதை எப்படி போடணும் அப்படிங்கிற இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ தான் இது. சரியா? ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் நீங்கள் எதுவுமே படிக்கணும்னாலும் கடைசியாக இந்த 1 ஹவர் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு போனீங்கன்னாக்கா எல்லா விஷயமும் ரிவைஸ் ஆகிடும். ஆக்சுவலாக எக்ஸாம் ஹாலில் எப்படி நம்ம கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த வீடியோ இருக்கும். சரியா? ஸோ பாருங்கள். ஸோ இதில் வந்து கொஞ்சம் மெக்கானிசம்ஸ்லாம் இருக்காது. டேரெக்டாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்கும். ஸோ அதுதான் நமக்கு எக்ஸாமுக்கும் இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ரொம்ப பேசியாச்சு. லெட்ஸ் பிகின் த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். சரி, நான் கிளாசிஃபிகேஷன் அண்ட் நோமன்க்ளேச்சர் நான் ரிவிஷன் பண்ண மாட்டேன். ஏன்னா அது ரொம்ப சின்ன டாபிக். அதுவும் இல்லாமல் அதை பண்ண ஆரம்பித்தோம் இன்னொரு 10-15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகும். அது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் யூடியூப்பில் என்னோட வீடியோவே ஒரு 30 மினிட்ஸ் தான் இருக்கும். ஸோ இன்ட்டு 2 ஸ்பீடில் வச்சு பார்த்தா கூட உங்களுக்கு அது ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ நம்ம டேரெக்டாக மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் போவோம். ஏன்னா அதுதான் கஷ்டமான விஷயம் படிக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு ஆல்கஹால்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் ஃபினால்ஸ் போவோம். அதுக்கப்புறம் ஈத்தர் போவோம். ஆல்கஹாலில் ஃபஸ்ட்டு மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால் ஃப்ரம் அல்கீன்ஸ். அல்கீன்ஸ்னால் தெரியும்ல, டபுள் பாண்ட் இருக்க கார்பனை தான் அல்கீன்ஸ் சொல்லுவோம். ஸோ அல்கீன்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஹைட்ரேஷன், இல்லாட்டி கேட்டலிட்டிக் ஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்ரேஷனாக என்ன அர்த்தம்? H+ ரிலீஸ் ஆகும். H+ ரிலீஸ் ஆகி நம்ம ரியாக்ஷன் கண்டினியூ பண்ணால் அதான் ஹைட்ரேஷன். யாரில் H+ ரிலீஸ் பண்ணுவோம்? ஆப்வியஸாக நம்ம வாட்டர் அசிடிக் மீடியமில் எடுத்தால் H+ ரிலீஸ் பண்ணும். இல்லாட்டி H3O+, வாட்டர் இன் அசிடிக் மீடியமாக தான் H3O+ன்னு நம்ம சொல்லுவோம். இல்லை டைல்யூட் H2SO4 வந்து உங்களுக்கு H+-ஐ ரிலீஸ் பண்ணும். ஸோ ரியேஜென்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நீங்கள் இந்த மாதிரி ரியேஜென்ட் எங்கேயாச்சும் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு பை டிஃபால்ட் உங்கள் மைண்டில் வந்து இந்த ரியாக்ஷன் ஞாபகம் வரணும். ஹைட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வரணும். அண்ட் ஹைட்ரேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ எப்போல்லாம் கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுதோ அப்போ நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கார்போகேட்டையான் எப்படி ஃபார்ம் ஆகும் தெரியலனாக்கா என்னோட ஆல்கஹால் ஃபினால் வீடியோ பாருங்கள். நான் ஃப்ரீயாக வந்து கார்போகேட்டையான் ஃபார்மேஷனில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ கார்போகேட்டையானோட ஸ்டெபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா கார்போகேட்டையான் ஸ்டேபிள் பண்ணிங்கன்னா தான் அடுத்த ஸ்டெப் உங்களால் ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ இப்போ ரியாக்ஷன் பார்ப்போம். ரியாக்ஷன் ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த இடத்துல ஒரு அல்கீன் இருக்கும். இது என்னது? நமக்கு அல்கீன்ஸ். கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ பேர் செயின் வேணால் எடுத்துக்கோங்க. டபுள் பாண்ட் இருக்கும். அல்கீனை வந்து டைல்யூட் H2SO4 போட்டாக்கா அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடணும் ரைட்டு ஹைட்ரேஷன் மெக்கானிசம் நடக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? இதுக்கு ஷார்ட்கட்லாம் எதுவும் கிடையாது. எப்போல்லாம் கார்போகேட்டையான் வருதோ அப்போல்லாம் நமக்கு ஷார்ட்கட்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ டேரெக்டாக நமக்கு இதே மாதிரி தான் போட்டாகணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கனாக்கா கார்போகேட்டையான் ஃபார்ம் பண்ணோம். ரொம்ப சிம்பிள்டா. கார்போகேட்டையான் ஃபார்ம் பண்ணோம். இப்போ கார்போகேட்டையான் பார்த்தா இந்த இடத்துல ஒரு கார்போகேட்டையான் வர சான்ஸ் இருக்குது, இங்கே வர சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் யோசிங்க, எந்த இடத்துல கார்போகேட்டையான் இருந்துச்சா மோர் ஸ்டேபிள் அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல கார்போகேட்டையான் இருந்தால் மோர் ஸ்டேபிள். ஏன்? பிகாஸ் நீங்கள் ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் கார்போகேட்டையான் எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆல்ஃபா ஹைட்ரோஜன் பார்த்தாக்கா வெறும் 1 தான் இருக்குது.
அதுவே நீங்கள் இந்த இடத்துல கார்போகேட்டைன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு 2 ஆல்ஃபா ஹைட்ரோஜன் ப்ளஸ் இந்த இடத்துல எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரோஜன் இருக்குன்னே தெரியல. ஸோ ஆல்ரெடி வந்து 2 ஆல்ஃபா ஹைட்ரோஜன் கிடச்சிருச்சு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஆல்ஃபா ஹைட்ரோஜன் வரும். ஸோ எப்படியும் ஆல்ஃபா ஹைட்ரோஜன் அதிகம். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒன்ஸ் நீங்கள் டிசைட் பண்ணணும் கார்போகேட்டைன் எந்த இடத்துல மோர் ஸ்டேபிள் அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரொம்பவே ஈஸி. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னாக்கா இப்போ இப்போ என்ன எடுத்தீங்க H3O+ எடுத்தீங்க கரெக்டாக. H3O+ H+ ஆச்சு. மீதி என்ன இருக்குது H2O இருக்குது. H2O எப்படி இருக்கும் H+ and OH மைனஸாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா கார்போகேட்டைன் ஸ்டேபிள் ஃபார்மில் இருக்குது. இதான் ஸ்டேபிள் ஃபார்ம் நான் எடுத்திருக்கேன். ஸ்டேபிள் ஃபார்மில் இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் OH கொண்டு போய் ப்ளஸ்ஸை போய் ஜாயின் பண்ணிடுங்க, வேலை முடிஞ்சு. RCHOH CH3 அவ்வளோதான் சரியா. ஸோ உங்களோட CBSE அதை அவங்க NCERT புக்கில் வந்து இதுக்கு வந்து மார்கோனிகாஃப் ரூலை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மார்கோனிகாஃப் ரூல் என்ன சொல்லுதுன்னா ரொம்ப சிம்பிள்டா. மார்கோனிகாஃப் ரூல் என்ன சொல்லுன்னா வாட்டர் எடுத்துக்கோங்க, H+ and OH- எடுத்துக்கோங்க சரியா. மார்கோனிகாஃப் என்ன சொல்லுதுனாக்கா ஆக்சுவலாக நான் இப்படி ஞாபகம் வச்சுப்பேன். ஆன்டி மார்கோனிகாஃப்லேருந்து ஞாபகம் வச்சுப்பேன். ஆன்டி மார்கோனிகாஃப்னா ஆன்டி ஞாபகம் வரணும். ஆன்டி ஞாபகம் வந்துச்சுனாக்கா என்ன அர்த்தம்னாக்கா நம்ம ஆன்டிவிட்டிஸ்லாம் போனோம்னாக்கா என்ன பண்ணணும் நிறைய சாப்பிட சொல்லுவாங்க. ஓகே, விச் மீன்ஸ் தட் மோர். அப்போ ஆன்டி மார்கோனிகாஃப் என்னென்னா எங்கே மோர் ஹைட்ரோஜன் இருக்கோ, இது ஆக்சுவல் லாவே. எந்த இடத்துல மோர் ஹைட்ரோஜன், எந்த கார்பனில் மோர் ஹைட்ரோஜன் இருக்கோ அந்த கார்பனில் நம்ம நெகட்டிவ் அதான் அந்த இந்த நெகட்டிவ் பார்ட்டை கொண்டு போய் அந்த கார்பனில் சேர்க்கணும். அதுதான் ஆக்சுவல் லாவும் கூட. ஓகே, அப்போ மார்கோனிகாஃப் அதுக்கு ஆப்போசிட். எங்கே லீஸ்ட் ஹைட்ரோஜன் இருக்கோ அங்கே கொண்டு போய் OH- சேர்க்கணும். ஸோ டேரெக்டாக நீங்கள் மார்கோனிகாஃப் அப்ளை பண்ணி இந்த இடத்துல லீஸ்ட் ஹைட்ரோஜன் இருக்குது. என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல ஒரு OH போட்டுருங்க, இந்த இடத்துல H+ போட்டுருங்க. ஸோ பார்த்தோம்னா டேரெக்டாகவும் கிடைக்கும். ஆனால் என்ன பிரச்சனைனாக்கா இதில் உங்கள் புக்கில் இருக்க வரைக்கும் கொஸ்டின் பார்த்தோம்னா கார்போகேட்டைனை பற்றி பேசலை. ஸோ உங்கள் புக்கில் கொடுத்துருக்க எல்லா கொஸ்டினுமே கார்போகேட்டைன் வந்து ஃபஸ்ட்டு கார்போகேட்டைன் ஸ்டேபிளாக இருக்கனால பிரச்சனை இல்லை. ஒருவேளை ரீஅரேஞ்ச்மெண்ட் பாசிபிலிட்டி இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் டேரெக்டாக மார்கோனிகாஃப் யூஸ் பண்ணிங்கன்னா தப்பாயிடும். ஸோ பெட்டர் கார்போகேட்டைனை கொண்டு வந்துட்டு அதோட ஸ்டெபிலிட்டி ரீஅரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ண முடியுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் OH போடுங்க. ஸோ இந்த ஒரே ஒரு ப்ராசஸ் மட்டும் கஷ்டம். இந்த ஒரே ஒரு ரியாக்ஷன் மட்டும், அதாவது எப்போல்லாம் கார்போகேட்டைன் வருதோ அப்போல்லாம் அந்த ரியாக்ஷன் கொஞ்சம் லென்த்தியாக போகிறது உண்மை தான். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த ரியாக்ஷனை போடணும் சரியா. இது புரிஞ்சா. இப்போ அடுத்த இதெல்லாம் ரொம்ப ஈஸிடா. ஸோ இப்போ இது பாருங்கள் HBOன்னு சொல்லுவோம், செகண்ட் கைண்டு. இதுவும் அல்கீன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நம்ம அல்கீன்ஸ் வந்து நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்னா நமக்கு தேவையான ஆல்கஹாலை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். HBO ப்ராசஸ் அப்படின்னாக்கா ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன். இதுக்கப்புறம் லைனாக நீங்கள் மார்கோனிகாஃப் ஆன்டி மார்கோனிகாஃப் டேரெக்டாக ஞாபகம் வச்சுட்டா போதும். ஃபஸ்ட்டு ரியாக்ஷனில் மட்டும்தான் நீங்கள் வந்து எந்த மெத்தடுமே யூஸ் பண்ண முடியாது. டேரெக்டாக கார்போகேட்டைன் எடுத்து தான் நீங்கள் போடணும். ஆனால் HBO மெத்தடில் ஃபஸ்ட்டு ரியேஜென்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். HBO அப்படின்னு டேரெக்டாகவும் கொடுக்க சான்ஸ் இருக்குது. இல்லாட்டி உங்களுக்கு இந்த மாதிரி ரியேஜென்ட் கொடுத்துருவாங்க. ஒரு கம்பவுண்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து இந்த ரியேஜென்ட் போட்டுருவாங்க. இல்லை டேரெக்டாக கொஸ்டினில் HBOனே கொடுத்துருவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே சான்ஸ் இருக்குது. ஸோ ரியேஜென்ட்டை பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரியேஜென்ட் பார்த்துக்கோங்க. ரியேஜென்ட் என்ன இருக்கும்னாக்கா சிம்பிள் B2H6 + THF. THFனா டெக்ட்ரா ஹைட்ரோஃபரோன். ஓகே, அதுக்கப்புறம் செகண்ட் என்ன பண்ணணும்னா H2O2 + aqueous NaOH எடுத்துக்கணும். ஸோ இந்த 2 ரியேஜென்ட் தான் நம்ம பை டிஃபால்ட் HBO அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, என்ன விஷயம்னாக்கா ரியேஜென்ட்டில் என்ன கிடைக்கும்ன்றது தான் மெயின். இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா ஸ்பெஷலாக இது ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா BH3 கிடைக்கும். சரி, இந்த BH தான் நம்ம ரியாக்ஷனை கண்டினியூ பண்ண போகுது. ஓகே, இதுக்காக தான் இந்த ரியேஜென்ட்டும் எடுக்கிறோம். ஸோ இப்போ இதெல்லாம் மறந்துடுங்க. ரியேஜென்ட்டை மட்டும் பார்த்துக்கோங்க, நேம் மட்டும் பார்த்துக்கோங்க. பட் இதெல்லாமே மறந்துடுங்க. நான் என்ன சொல்லித்தரேனோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்டி மார்க் அப்ளை பண்ணணும். ஆன்டி மார்கோனிகாஃப் ரூல் அப்ளை பண்ணணும். இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். ஆன்டினா யார் அதிகமாக இருப்பான்? ஆப்வியஸ் ஆன்டினாக்கா ஆன்டிபயோட்டிக் போனாலே சாப்பாடு அதிகமாக கிடைக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா நீங்கள் 2 அல்கீன்ஸையும் பார்க்கணும், 2 டபுள் பாண்ட் அட்டாச் இருக்க கார்பனையும் பார்க்கணும். எந்த கார்பனில் அதிகமான ஹைட்ரோஜன் இருக்கோ அந்த இடத்துல கொண்டு போய் உங்களோட நெகட்டிவ், அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் H2O எடுக்கிறீங்கனாக்கா H+ OH-, அந்த OH- கொண்டு போய் எந்த இடத்துல நமக்கு அதிகமான ஹைட்ரோஜன் இருக்கோ அங்கே OH- கொடுத்துரும். அதுக்கு பக்கத்து கார்பனுக்கு H கொடுத்துடணும். ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். ஸோ ஆன்டி மார்க் அப்ளை பண்ணணும். இதுதான் ஆன்டி மார்க் சரியா. அதுக்கப்புறமா சின் அடிஷன் அப்படின்னா இது கைரல் கார்பன் இருந்தாக்கா, கைரல் கார்பன் என்னெல்லாம் கவலைப்படாதீங்க. சின் அடிஷன்னாக்கா நீங்கள் இந்த கீழேருந்து H கொடுத்தீங்கன்னா இந்த பக்கமும் கீழேருந்து தான் OH கொடுக்கணும். மேலேருந்து OH கொடுத்திங்கன்னா இந்த பக்கம் மேலேருந்து தான் OH கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரே சைட்லேருந்து தான் ரெண்டுமே அட்டாக் பண்ணணும். ஓகே, ஆன்டி அப்படின்னு சொல்லிட்டாக்கா கீழேருந்து H+ வந்துச்சுன்னா மேலேருந்து OH வரும். இது ஜென்ரலாக வந்து ஆப்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் யூஸ் ஆகும். ஸோ இது இந்த அளவுக்கு நீங்கள் யோசிக்காதீங்க. இப்போதைக்கு இந்த 3 பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். HBO அப்படின்னா ஆன்டி மார்க். ஓகே, H+ OH வச்சு ஆன்டி மார்க் யூஸ் பண்ணுங்கள். சின் அடிஷன் நடக்கும். எக்ஸலண்ட் ஈல்ட் ஆஃப் OH கிடைக்கும். ஓகே, ஆல்கஹால் வந்து ரொம்ப நல்ல ஈல்டில் கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள்,
இந்த மாதிரி கொஷின் கொடுத்துருவாங்க. ஆர் இதை வந்து பார்த்தாலே தெரியுது, அல்கீன்னு தெரியுது, ஹெச்பிஓன்னு கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ பை டிஃபால்ட் உங்களுக்கு மைண்ட்குள்ளே ஞாபகம் வந்துடும் ஆன்டி மார்க் அப்ளை பண்ணணும் H + OH மைனஸ். இதுக்கு டீட்டெயிலாக மெக்கானிசம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஐ திங்க் யூடியூப்பில் இருக்குது. அண்ட் ஆல்சோ நான் உங்களுக்கு பேச்சில் டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய ரியாக்ஷன்ஸை பார்த்தோம். இப்போதைக்கு ஒரு ரியாக்ஷன் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு பார்த்தா போதும். சரியா? என்ன பண்ணணும், ஆன்டி மார்க் அப்ளை பண்ணணும். HBO பார்த்தா ஆன்டி மார்க்னு சொன்னால் எங்கே ஹைட்ரஜன் அதிகமாக இருக்கோ அதை டார்கெட் பண்ணணும். இங்கே நெகட்டிவ் பார்ட், யார் நெகட்டிவ் பார்ட்? OH மைனஸ். OH மைனஸை கொண்டு போய் இங்கே சேர்த்துருங்க, H ப்ளஸை கொண்டு போய் இங்கே கொடுத்துருங்க. டபுள் பாண்டு உடைக்க மறந்துடாதீங்க. ஸோ டபுள் பாண்டு உடைச்சாச்சு, இங்கே H கொடுத்தாச்சு, இங்கே OH சேர்த்தாச்சு, வேலை முடிஞ்சு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். சரியா? இப்போ அடுத்து பார்ப்போம். இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. ஒரு பேஜ் தான் முடிச்சிருக்கோம், இன்னும் நிறைய இருக்குது. நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா தேர்டு திரும்ப அல்கீன் தான். ஆனால் இந்த வாட்டி வந்து OMDM. OMDMனா ஆக்சி மெர்குரேஷன் டிமெர்குரேஷன். OMDM ரியேஜென்ட். ஓகே, யாரெல்லாம் இந்த OMDMல இருப்பேன்னா HgOC twice H2O இல்லை NaBH4. ஓகே, ஏசின்னா தெரியும் உங்களுக்கு, அசைல் குரூப்பை சொல்லுவோம். அசைல் குரூப் எப்படி இருக்கும்? C டபுள் பாண்டோ Cl தான் அசைல் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த ரியேஜென்ட் இருந்துச்சுனாக்கா இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் OMDM நடக்குது அப்படின்ட்டு. OMDM ஞாபகம் வச்சுக்கணும். இல்லாட்டி டேரெக்டாக உங்களுக்கு ரியேஜென்ட்டு அவங்களே கொஸ்டின்லேயே OMDM தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டு கேஸுமே உங்களுக்கு சொல்லிட்டேன். ரியேஜென்ட் என்ன வரும்னு சொல்லிட்டு இது கொடுத்துட்டேன். இது வந்துச்சுனாக்கா என்ன யூஸ் பண்ணால் கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை மூடிட்டு நான் சொல்கிறது சொல்லுங்கள். மார்கோனிகாஃப் அப்ளை பண்ணணும். மெக்கானிசம் தேவையில்லை. மெக்கானிசம் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ மெக்கானிசம் போடல. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஒன் ஷாட் வீடியோ பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் மெக்கானிசம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மெக்கானிசம் எடுத்து பாருங்கள். ஆல்ரெடி டீட்டெயிலாக பார்த்து வச்சிருக்கோம். நிறைய ரியாக்ஷன்ஸும் இதை வச்சு போட்டிருக்கோம். சும்மா இப்போ எப்படி அப்ளை பண்ணணும்னு மட்டும் நம்ம பார்த்துட்டு வருவோம். ஸோ மார்கோனிகாஃப் ரூலில் என்ன சொன்னேன்? மார்கோனிகாஃப்னா லீஸ்ட் ஹைட்ரோஜன் இருக்கிற இடத்துல OH மைனஸ் போய் சேரணும். அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தில் எங்கே லீஸ்ட் ஹைட்ரோஜன்? இங்கே தான். இங்கே கொண்டு போய் OH சேர்த்துருங்க. அண்ட் இந்த இடத்துல கொண்டு போய் ஒரு ஹைட்ரோஜனை போட்டுருங்க. வேலை முடிஞ்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ஆல்கஹால் கிடச்சிருச்சு. புரியுதா? ஸோ அடுத்து பாருங்கள் AMDM, ஆல்காக்சி மெர்குரேஷன் டிமெர்குரேஷன். இதுக்கு வந்து ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல இதையும் கம்பேர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல ரியேஜன் இது சேம் தான், ஆனால் இங்கே H2O இருக்குது. ஆனால் ஆல்காக்சியில் என்ன இருக்குன்னா உங்களுக்கு ஒரு ஆல்கஹாலே இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஆல்கஹாலே இருக்கும். ஓகே, மற்றபடி மீதி எல்லாமே சேம் தான். ஸோ இதுக்கும் வந்து இது ஆக்சுவலாக எதுக்கு யூஸ் பண்ணால் ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ண மாட்டோம், ஈத்தர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ ஒரே மாதிரி இருக்கிற ரியாக்ஷன் நான் ஒன்றா கொண்டு வந்துட்டேன். ஸோ தட் கொஞ்சம் கன்ஃபியூஷன் குறையும் அப்படின்ட்டு. ஸோ இதை ஈத்தர் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுவோம். இங்கே என்ன யூஸ் பண்ணால் யூஸ் மார்கோனிகாஃப். சரியா? மார்கோனிகாஃப் யூஸ் பண்ணுங்கள். அதே தான் H2O கூட மார்கோனிகாஃப் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் பொறுமையாக கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம எடுக்கிறது வந்து ROH. ஓகே, போன கேஸை நம்ம H2O எடுத்தோம். ஓ மை காட். ஸோ போன கேஸில் பார்த்தோம்னா H2O எடுத்தோம். ஸோ அதனால் மார்கோனிகாஃப் இன் வித் H2O போட்டோம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தோம்னா AMDMல பார்த்தோம்னாக்கா மார்கோனிகாஃப் இன் ROH எடுக்கணும். ROHல வந்து RO மைனஸ் H ப்ளஸ்ஸாக பிரியும். சரி, RO மைனஸ் H ப்ளஸ்ஸாக பிரியும். இந்த இடத்துல நான் எழுதியிருக்கேன் RO மைனஸ் H ப்ளஸ்ஸாக பிரியும். இதில் மார்கோனிகாஃப் அப்ளை பண்ணணும். வெரி சிம்பிள். ஓகே, இதில் கொஞ்சம் கேசஸ் இருக்குது. ஓகே, இதுலேயும் கொஞ்சம் கேசஸ் இருக்குது. பட் இன் ஜென்ரல் I ப்ளஸ் குரூப்பாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் டேரெக்டாக மார்கோனிகாஃப் அப்ளை பண்ணுங்கள். I மைனஸ் குரூப்பாக இருந்துச்சுனாக்கா ஆன்டி மார்க். என்னென்னா இது திடீர்னு I ப்ளஸ் I மைனஸ்னால் ஒன்றும் இல்லை. ஒருவேளை இப்போ இந்த டபுள் பவுண்ட் அட்டாச் இருக்க கார்பன் இருக்குல்ல, இந்த டபுள் பவுண்ட் அட்டாச் இருக்க கார்பன் கூட I குரூப், இதுதான் I குரூப் சொல்லுவோம். I குரூப் வந்து ப்ளஸ்ஸாக மைனஸாக பார்க்கணும். இது வந்து ப்ளஸ், ஏன்னா CS3 இருக்குது பாருங்கள். CS3 C2H5 அதெல்லாம் வந்து I ப்ளஸ் குரூப்பில் வரும். I மைனஸ் குரூப்னா CCl3 அந்த ஹாலோஜன் பார்ட் இருந்துச்சுன்னா I மைனஸ் குரூப். ஸோ I மைனஸ் குரூப் ஒருவேளை இருந்துச்சுனாக்கா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆன்டி மார்க் யூஸ் பண்ணணும். ஓகே, இல்லாட்டி இந்த மாதிரி வெறும் CS3 அந்த மாதிரிலாம் இருந்துச்சா நீங்கள் டேரெக்டாக மார்கோனிகாஃப் யூஸ் பண்ணிக்கலாம். மார்கோனிகாஃப் ஆனால் வாட்டருக்கு யூஸ் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. இந்த இடத்துல ROHக்கு யூஸ் பண்ணணும். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இப்படி தான் படிக்கணும். அப்போ தான் வந்து நல்லா புரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இதை ஃபஸ்ட்டு இந்த ரியாக்ஷனில் தான் சால்வ் பண்ணணும். எப்படி தான் ரியேஜென்ட்டை பார்க்குறேன். HgOC இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல ஆல்கஹால் யூஸ் ஆகுது. வாட்டர் யூஸ் பண்ணியிருந்தாக்கா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ரியாக்ஷன் போட்டுருக்கணும். பட் ஆல்கஹால். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பார்க்கணும், I ப்ளஸ் இருக்கா I மைனஸ் இருக்கா பார்க்கணும். இந்த இடத்துல I ப்ளஸ் குரூப் தான் இருக்குது. ஸோ மார்கோனிகாஃப் யூஸ் பண்ணுறோம். மார்கோனிகாஃபில் லீஸ்ட் ஹைட்ரோஜன் இருக்க இடத்துல OH சேர்த்துடணும். ஓகே, பாருங்கள் OET சேர்த்துடணும். இந்த இடத்துல வந்து ETO மைனஸ் H ப்ளஸ்ஸாக பிரியும்ல. ஸோ OET இங்கே வந்துடும், H ப்ளஸ் இங்கே போயிடும். ஓகே, ரொம்ப சிம்பிள். ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் கொஞ்சம் டாக்டிக்கலி படிக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து அஞ்சாவது பார்த்தோம்னா ஹைட்ரோபோரேஷன் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஹைட்ரோப்ரோட்டோனேஷன் என்னன்னாக்கா HBPன்னு சொல்லுவாங்க. என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணோம்னா B2H6 தான், THF தான். ஆனால் இந்த இடத்துல CH3COH. இது எதுக்குனாக்கா அல்கேன்ஸ் ஃபார்ம் பண்ண. நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. அந்த ரியாக்ஷனும் இங்கே கொண்டு வந்துட்டு உங்களுக்கு அந்த போர்ஷனும் ரிவைஸ் ஆகணும். ஓகே, ஸோ இது ரொம்ப சிம்பிள்டா.
HBP வந்தால் ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், அல்கீன் குரூப் கொடுத்துருப்பாங்க, டபுள் பாண்ட் உடைங்க, இங்கே ஒரு ஹைட்ரோஜன் கொடுத்துருங்க, இங்கே ஒரு ஹைட்ரோஜன் கொடுத்துருங்க, அல்கீன்ஸ் கிடச்சிரும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் டபுள் பாண்ட் உடைக்கணும், இங்கே ஒரு ஹைட்ரோஜன், அங்கே ஒரு ஹைட்ரோஜன். மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா கவலைப்படாதீங்க, எப்படி ரியாக்ஷன் போடணுங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். மெக்கானிசம் புரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் இல்லை. ஸோ ஒன் ஷாட் வீடியோவில் ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன் எப்படி பண்ணணும்னாக்கா, எப்படி போட்டால் நமக்கு ஆன்சர் வருமோ அப்படி தான் ரியாக்ஷன்ஸை போட முடியும். நம்ம ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம்லேயே போய் உட்காரும்போது அங்கே உட்காந்து மெக்கானிசம் படி போட்டோம்னா நமக்கு வேலைக்காகாது. இதுதான் வந்து இந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம ஒரு எக்ஸாமை வந்து அப்ரோச் பண்ணணும். சரியா? ஸோ அதுக்காக தான் நான் மெக்கானிசம் சொல்லாமல் டேரெக்டாக ட்ரிக் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் 5 ரியாக்ஷன் பார்த்துருக்கோம். சரியா? 5மே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து மெத்தட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால் தான், ஆனால் ஃப்ரம் ரிடக்ஷன். இது ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஈஸி. இதுக்கப்புறம் வர ரியாக்ஷன்ஸாக ஜென்ரலாக ஈஸியாக தான் இருக்கும். ரிடக்ஷனில் யார் யூஸ் பண்ணுவானாக்கா, LaH யூஸ் ஆகும், SBH யூஸ் ஆகும், S2Na பிளாட்டினம் அண்ட் பெல்லாடியம் யூஸ் ஆகும். இதெல்லாம் வந்து இந்த ரியேஜென்ட்லாம் யூஸ் ஆக சான்ஸ் இருக்குது. LaHஓ இல்லை SBHஓ இல்லை இது. ஓகே, இல்லை LaH வந்து ரொம்ப ஹை ரியாக்டிவிட்டி இருக்க ஒரு ரியேஜன். ஓகே, ஹை ரெடியூசிங் பவர் இருக்க ரியேஜன், ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஆனால் SBH அந்தளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை. சரியா? இப்போ இதில் பார்த்தோம்னாக்கா, இது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். லித்தியம் அலுமினியம் சோடியம் போரோ ஹைட்ரைட் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ டேரெக்டாக நான் விஷயத்துக்கு வரேன். ஸோ இந்த மாதிரி ரியேஜென்ட் யூஸ் பண்ணாக்கா ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிள் தான். எந்த ரியேஜென்ட் இருந்தாலும் சரி, எந்த ரியேஜென்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கார்போனில் கம்பவுண்டுக்கு இது ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகும். ஓகே, இல்லை ஆசிட் கம்பவுண்டுக்கு ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகும். கார்போனில் கம்பவுண்ட் இருந்தாக்கா ரொம்ப ஈஸி. உங்களுக்கு என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் டபுள் பாண்டை உடச்சிருங்க. கார்போனில் கம்பவுண்டாக தெரியும்ல, C டபுள் பாண்டு மட்டும் இருக்கும். இந்த பக்கம் வேறு ஒரு கார்பன் டச் இருக்கும். இங்கே ஒரு ஜென்ரலாக சொன்னால் கீட்டோன் குரூப்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கீட்டோன் குரூப் தான் கார்போனில் கம்பவுண்ட் சொல்லுவோம். சரியா? ஸோ இந்த இடத்துல ஒரு C குரூப் இருக்கும், இந்த இடத்துல ஒரு C குரூப் இருக்கும். அதெல்லாம் வந்து கார்போனில் கம்பவுண்ட் சொல்லுவோம். ரொம்ப சிம்பிள். எந்த ரியேஜென்ட் யூஸ் பண்ணாலும் சரி. ஓகே, இங்கே கொடுத்துருக்க எந்த ரியேஜென்ட் வேணால் இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கலாம். கார்போனில் கம்பவுண்ட் தான் ஜஸ்ட் டபுள் பாண்டு, ஒரே ஒரு டபுள் பாண்டு இருக்க ஒரு பாண்டு உடைங்க, இங்கே ஒரு ஹைட்ரோஜன், இங்கே ஒரு ஹைட்ரோஜன், முடிஞ்சு போச்சு. பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ஆல்கஹால் கிடச்சிரும். கிளியர்? ஸோ இதே மாதிரி பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், CH3 கார்போனில் கம்பவுண்டா. ஸோ என்ன பண்ணுறேன், SPHன்னு ஒரு ரியேஜன் கொடுத்துருக்கேன். சரி, என்ன பண்ணணும், ஒரே ஒரு டபுள் பாண்டு உடைங்க, இந்த ஆக்சிஜனுக்கு ஒரு ஹைட்ரோஜன், இங்கே ஒரு ஹைட்ரோஜன், முடிஞ்சு போச்சு வேலை. ஸோ உங்களுக்கு ஃபைனலாக எப்படி கிடைக்குது, ஃபைனலாக CH3 CHOH முடிஞ்ச போச்சு. ஓகே, ஸோ இப்போ இதுவே ஆல்கஹாலை வந்து கார்பாக்சிக் ஆசிட்னு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ கார்பாக்சிக் ஆசிட் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ரியேஜென்ட் வந்து LaHஆக தான் இருக்கணும். ஏன்னா கார்பாக்சிக் ஆசிடை உடைக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரியேஜென்ட் தேவைப்படும். SBHஆல் கார்பாக்சிக் ஆசிடை பிரேக் பண்ண முடியாது. ஸோ LaH யூஸ் பண்ணி தான் பிரேக் பண்ணணும். இதுவும் ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, நான் சொல்கிறது நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், இது கார்பாக்சிக் ஆசிட், C டபுள் பாண்டோ OH இருக்குது. கரெக்டாக? இந்த இடத்த என்ன பண்ணணும் தெரியுமா, LaHன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக டபுள் பாண்டோவை ரிமூவ் பண்ணிடுங்க. டபுள் பாண்டோவை ரிமூவ் பண்ணிடுங்க. 2 ஹைட்ரோஜனும் இந்த கார்பனுக்கே கொடுத்துருங்க, வேலை முடிஞ்சு. 2 ஹைட்ரோஜனுமே இந்த கார்பன், ஏன்னா ஆல்ரெடி இந்த இடத்துல OH உங்கள் கண்ணுக்கு தெரியுது. ஜஸ்ட் இந்த டபுள் பாண்டு உடைங்க, 2 ஹைட்ரோஜனை இங்கே கொடுத்துருங்க, வேலை முடிஞ்சு போச்சு. ஓகே, பர்ஃபெக்டாக இருக்கும். ஜஸ்ட் இதை ஃபாலோ பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். சரியா? இதோட மெக்கானிசம் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் என்னோட யூடியூப் சேனல் பார்க்கலாம். இல்லாட்டி நான் உங்களுக்கு ஆல்ரெடி எடுத்து போட்டிருக்கேன். நீங்கள் நோட்ஸ் எடுத்து பார்த்தீங்கனாலே மெக்கானிசம் புரிஞ்சிடும். ஓகே, ஸோ அடுத்து இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். என்ன பண்ணணும், இந்த இடத்துல பாருங்கள், LaH கொடுத்துருக்கேன். கார்பாக்சிக் ஆசிடாக இருக்கான்னு மட்டும்தான் பார்க்கணும், வேறு ஒன்றுமே இல்லை. LaH கொடுத்துருங்க, கார்பாக்சிக் ஆசிட் கொடுத்துருக்கேன். கண்ணை மூடிட்டேன் பாருங்க, டபுள் பாண்டோ ரிமூவ் பண்ணுங்கள், H2 போட்டுருங்க, வேலை முடிஞ்சு போச்சு. ஆல்கஹால் கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், மெத்தட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால் பை கிரிக்னார்ட் ரியேஜென்ட். கிரிக்னார்ட் ரியேஜென்ட் தெரியல, RMgX, அதான் கிரிக்னார்ட் ரியேஜென்ட் சொல்லுவோம். ஸோ கிரிக்னார்ட் ரியேஜென்ட் இருந்தாக்கா ஆக்சுவலாக 2 கைண்ட் இருக்குது. கார்போனில் கம்பவுண்ட், அதே மாதிரி கீட்டோன் குரூப் அந்த மாதிரிலாம் இருந்துச்சா, கார்போனில் கம்பவுண்ட் இருந்துச்சுனாக்கா என்ன பண்ணுங்கன்னா ரொம்ப சிம்பிள், இந்த டபுள் பாண்டோ ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க, கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க வேணும்னா. டபுள் பாண்டோவை ரிமூவ் பண்ணிடுங்க. கார்போனில் கம்பவுண்ட் டபுள் பாண்டோவை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு R இந்த கார்பனுக்கும் ஒரு OH இதே கார்பனுக்கு கொடுத்துருங்க. நல்லா கவனிங்க. டபுள் பாண்டோவை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு R ஒரு OH, முடிஞ்சு போச்சு. டபுள் பாண்டோவை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு R ஒரு OH, முடிஞ்சு போச்சு. சரியா? ஸோ பாருங்கள், இந்த இடத்துல டபுள் பாண்டை ரிமூவ் பண்ணிவிட்டேன். எந்த R கொடுக்கணும், இங்கே இருக்க R, கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டில் இருக்க R கொடுக்கணும். கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டில் இருக்க ஒரு R அட்டாச் ஆகிடுச்சு, ஒரு OH அட்டாச் ஆகிடும், அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நம்ம வந்து கார்போனில் கம்பவுண்டை யூஸ் பண்ணி கிரிக்னார்ட் ரியேஜென்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். சரியா? அடுத்து பார்த்தோம்னா ஆசிட் டெரிவேட்டிவ். ஆசிட் டெரிவேட்டிவில் என்னென்னா முக்கியமாக எல்லாமே ஒரு ஆசிட் டெரிவேட்டிவ் யார், ஆசிட் குளோரைட், ஆசிட் ஆன்ஹைட்ரைட், ஆசிட் எஸ்டர், வெறும் எஸ்டர், அந்த ஆசிட் அமைடு, இதெல்லாம் வந்து ஆசிட் டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஆசிட் டெரிவேட்டிவ் இப்படி தான் சொல்லுவோம், RC டபுள் பாண்டோ Z. இந்த ஜெட்டில் வந்து ஒரு வேளை குளோரின் தான் ஆசிட் குளோரைட். இந்த ஜெட்டில் ஒரு வேளை இந்த மாதிரி ஆன்ஹைட்ரேட் குரூப் இருந்துச்சுனாக்கா ஆசிட் ஆன்ஹைட்ரேட். இந்த ஜெட்டில் ஒரு வேளை NH2 இருந்துச்சுனாக்கா ஆசிட் அமைடு. இந்த ஜெட்டில் ஒரு வேளை வேறு ஒரு OR இருந்துச்சுனாக்கா, வேறு ஒரு அல்கைல் குரூப்பு அது கூட O இருந்துச்சுனாக்கா இஸ்டர், இந்த மாதிரி சொல்லுவோம். ஜென்ரல் ஃபார்ம் எல்லாத்துக்குமே ஒரே இது தான். இதில் எது இருந்தாலும் சரி ஒரே ரியாக்ஷன் தான் வரும். என்னன்னாக்கா கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டு ஆசிட் டெரிவேட்டிவ்.
ஓகே, என்ன பண்ணணும்னாக்கா ஜஸ்ட் ஒரு டபுள் பாண்டை ரிமூவ் பண்ணியிருக்கேன். போன கேஸ் என்ன பண்ணீங்க, ஒரு 6, அந்த 6 எங்கே கிரிக்னார் ரிஏஜென்ட்டில் இருக்க 6 ப்ளஸ் ஒரு OH போட்டிங்க. இந்த வாட்டி என்ன பண்ணுங்கள், ஆசிட் டெரிவேட்டிவில் கிரிக்னார் ரிஏஜென்ட் 2 R எடுக்கணும். 2 R அண்ட் ஒரு OH சேர்க்கணும், அவ்வளோதான். பாருங்கள், 2 R அப்போ என்ன பண்ணணும், நேச்சுரலாக இந்த Z ரிமூவ் பண்ணிடணும். Z ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல இருக்க 2 R ஆட் பண்ணணும். ஓகே, டபுள் பாண்டோவும் ரிமூவ் பண்ணிவிட்டு OH போட்டுருணும், வேறு ஒன்றும் இல்லை. எப்படி 2 R வருதுன்னா, பை டிஃபால்ட் ஆசிட் டெரிவேட்டிவில் கிரிக்னார் ரிஏஜென்ட் வரும்போது எக்ஸஸாக எடுப்போம். இது ஒரு கிரிக்னார் கிடையாது, இந்த மாதிரி நிறைய கிரிக்னாட் இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஸோ பாருங்கள், ரிமூவ் டபுள் பாண்ட் அண்ட் Z. டபுள் பாண்டு Z ரிமூவ் பண்ணுங்கள். ஒரு R, 2 R போட்டுட்டு ஒரு OH போட்டுடணும், முடிஞ்சு போச்சு. 2 R போட்டு ஒரு OH போட்டால் முடிஞ்சு போச்சு. ஓகே, புரிஞ்சா? ஸோ இதுதான் வந்து டியூரிங் ஆசிட் டெரிவேட்டிவ் பார்த்தோம்னா ஒரு ஆல்கஹால் கிடச்சிருச்சு. இது எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஆசிட் டெரிவேட்டிவ் வந்தால் நீங்கள் இதே ப்ராசஸை யூஸ் பண்ணிக்கலாம். இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் நம்ம கிளாஸ்லையும் போட்டோம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா CH3, இது பார்த்தாலே தெரியுது எப்படி ஆசிட் டெரிவேட்டிவ் தான். கரெக்டு தானே? ஆசிட் ஆன்ஹைட்ரேட் பாருங்கள், OCH3 இருக்குது. என்ன பண்ணணும், இந்த OCH3 ரிமூவ் பண்ணுங்கள், டபுள் பாண்டு ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு கிரிக்னார் ரிஏஜென்ட்டில் இருக்க R பார்க்கணும். ஃபெனால் தான் கிரிக்னார் ரிஏஜென்ட்டில் இருக்க R. அந்த ஃபெனாலில் 2 ஃபெனால் ஆட் பண்ணிவிட்டு கூட ஒரு OH ஆட் பண்ணிடணும், முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். அடுத்து பார்த்தோம்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கஹால். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கஹால் இன்னும் ரொம்ப சிம்பிள். எப்படின்னாக்கா கஷ்டமானதெல்லாம் முடிஞ்சு, மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் தான் கொஞ்சம் கஷ்டம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆல்கஹால் ஒருவேளை அல்கைல் ஹேலைட் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு. சரியா? இதில் வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும், கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து ஃபுல்லாக ஸ்டெப் வைஸ் போட்டால் தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். ரியாக்ஷன் வித் ஹைட்ரோஜன் ஹேலைட் பண்ணும்போது எப்போவுமே கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா ஹேலோ அல்கேன்ஸ்னு நான் சொல்லிட்டு வரேன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தோம்னா H+ அண்ட் X- பிரியுது. எப்படி ஆகும்னு நான் சொல்கிறேன், சும்மா ஒரு ஜென்ரல் ரியாக்ஷன். ஆல்கஹால் இருக்குது, இந்த இடத்துல HX இருக்குது. HX எப்படி பிரியும், H+ அண்ட் X- பிரியும். H+ போயிட்டு என்ன பண்ணும், இந்த இடத்துல ஹைட்ரேஷன் பண்ணும். ஹைட்ரேஷன் பண்ணும்போது என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல இருக்க OH + H+ சேர்ந்து வாட்டராக வெளியே வந்துடும். மீதி வெறும் R+ மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ இதை கொஞ்சம் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. எப்படி வந்து இந்த H+ வந்து வாட்டராக வெளியே வருதுன்ட்டு. இந்த H+ இது கூட போய் கனெக்ட் ஆகிடும். லோன் பேர் கூட போயிட்டு உட்காந்துட்டு OH2, ஆனால் ஆக்சிஜனுக்கு 2 பாண்ட் தான் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தா 3 பாண்டு. ஸோ என்ன ஆகும், வாட்டர் மாலிகுலாக இது வெளியே போயிடும், R+ மட்டும் இருக்கும். கரெக்டாக? இல்லாட்டி நான் டேரெக்டாக உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்துருப்பேன் கிளாஸ்னால், டேரெக்டாக என்ன பண்ணுங்கள், H+ ROH இருந்தாலே டேரெக்டாக இந்த ROH வாட்டரை ரிமூவ் பண்ணிடுங்க, இந்த R+ வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் பி வெரி கேர்ஃபுல். எப்போல்லாம் R+ வருதோ, கார்போகேட்டையான் வருதோ, ரீஅரேஞ்ச்மெண்ட் கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு அது ஸ்டேபிளாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் மீதி இருக்க அந்த X- எந்த இடத்துல கேட்டையான் இருக்கோ அந்த இடத்துல X போட்டு வேலையை முடிச்சா போதும், RXன்னு உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், HBrனா பார்த்தாலே தெரியும், அல்கைல் ஹேலைட் ரியாக்ட் ஆகுது. அல்கைல் ஹேலைடில் ஃபஸ்ட்டு ஹைட்ரேஷன் நடக்கும். ஸோ இதுலேருந்து H+ வெளியே வந்துடும், இந்த OH- ரிமூவ் பண்ணிடும். ஸோ மீதி பார்த்தா கார்போகேட்டையான் உங்களுக்கு இப்படி ஃபார்ம் ஆகும். கரெக்டாக? என்ன சொன்னால், கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆச்சுன்னா பி வெரி கேர்ஃபுல், அந்த இடத்துல ரீஅரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணணும். பார்த்தாக்கா இந்த இடத்துல ப்ளஸ் சார்ஜ் இருக்குது. இந்த ப்ளஸ் சார்ஜ் ஃபஸ்ட்டு ஹைட்ரேட் ஷிஃப்ட் பண்ணும். இப்போ நான் சொல்கிற விஷயம்லாம் உங்களுக்கு ஒரு வேளை புரியலனாக்கா, ஹைட்ரேட் ஷிஃப்ட்னா என்ன, கார்போகேட்டையான் என்னன்றது என்னோட ஹேலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹேலோ அரின் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் பாருங்கள். சரியா? ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னாக்கா, இந்த இடத்துல ஹைட்ரேட் ஷிஃப்ட் ஃபஸ்ட்டு நடக்கும். இந்த ப்ளஸ் சார்ஜ் வந்து இங்கேருந்து இங்கே ஜம்ப் ஆகிடும், அவ்வளோதான். ஓகே, ஆனால் இப்போ ஸ்டில் கார்போகேட்டையான் பார்த்தோம்னா இன்னும் ஸ்டேபிள் கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல 5 ரிங் கார்பன் இருக்குது, வெளியே ஒரு ப்ளஸ் சார்ஜ் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லிக் கொடுத்த ரிங் எக்ஸ்பேன்ஷன் நடக்கும். 5 ரிங் கார்பன் செயின் இல்லை 4 ரிங் கார்பன் செயின் இருக்கும்போது வெளியே ப்ளஸ் சார்ஜ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரிங் எக்ஸ்பேன்ஷன் நடக்கும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ என்ன ஆகும், ரிங் எக்ஸ்பேன்ஷன் நடக்கும். அது போகிறதுக்கு ஒரு ஷார்ட் ட்ரிக்கும் சொல்லி கொடுத்தேன். 1, 2 எழுதிக்கோங்க. இப்படி எழுதினா சரி, இப்படி எழுதினா சரி, எல்லாம் ஒன்று தான். ஸோ 1, 2ன்னு எழுதிட்டு 1, 2 பாண்டோட, ஓகே, 1, 2 பாண்டோட 2 ப்ளஸ்ஸை சேரு, ப்ளஸ்ஸை 1க்கு கொடு. ஸோ அந்த மாதிரி வச்சு போட்டிங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் வரும். பாருங்கள், 1, 2 பாண்டை உடச்சிட்டேன். ஓகே, 2 ப்ளஸ்ஸை சேர்த்துட்டேன். இப்போ எத்தனை ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6 ஜாயிண்ட் இருக்குது. கரெக்டாக? 6 ஜாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் ப்ராப்பராக 6 ஜாயிண்ட் வர மாதிரி வரைச்சிட்டேன். ப்ளஸ்ஸை 1க்கு கொடுத்துட்டேன், ப்ளஸ்ஸை 1க்கு கொடுத்துட்டேன், ப்ளஸ்ஸை 1க்கு கொடுத்துட்டேன், அவ்வளோதான். ஸோ 1க்கு கொடுத்தா ஃபைனலாக உங்களுக்கு இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும். ரீஅரேஞ்ச்மெண்ட் நடந்து எந்த இடத்துல ஸ்டேபிள் பார்த்தா இந்த இடத்துல வந்து ஸ்டேபிள் ஆகும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக இந்த இடத்துல பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ளஸ் ஆக்சுவலாக பார்த்தோம்னா இது சியர். நான் இப்படியே வரைஞ்சி காட்டுறேன் சும்மா உங்களுக்கு. இப்போ இதெல்லாம் பண்ணி காட்டணும் அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் சும்மா ஒரு 2 மினிட்ஸ் பார்த்துட்டு போயிடுவோம். ஸோ இந்த பாண்டை நான் உடச்சிட்டேன். உடச்சா எப்படி இருக்குது இந்த ஸ்ட்ரக்சர் பார்க்க, அதே மாதிரி இருக்கிற மாதிரியே வரைய ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு ப்ளஸ் இருந்துச்சு. அந்த 1, 2 பாண்டை உடச்சிட்டேன், 2 ப்ளஸ்ஸை சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா, ப்ளஸ்ஸை நான் 1க்கு கொடுத்துட்டேன், ப்ளஸ்ஸை நான் 1க்கு கொடுத்துட்டேன். கரெக்டாக? ப்ளஸ்ஸை நான் 1க்கு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இதை நான் பிரித்து வரையும் போது
பிரித்து வரையும் போது இந்த இடத்துல பார்த்தோம்னா இப்படி ஒரு மித்தால் குரூப் இருக்குது. பிரித்து வரையும் போது பார்க்குறதுக்கு இது இப்படி இருக்கும். இதை ப்ராப்பராக நான் வரைஞ்சேனாக்கா இந்த இடத்துல ப்ளஸ் இருக்குது, இந்த இடத்துல மித்தால் குரூப் இருக்குது. சரியா? அகைன் இந்த ப்ளஸ் என்ன ஆகும், ஹைட்ரேட் ஷிஃப்ட் பண்ணும். இந்த இடத்துல ஒரு ஹைட்ரோஜன் இருக்கா, இந்த ஹைட்ரோஜன் கூட ஷிஃப்ட் பண்ணிக்கும். ஏன்னா ஆல்ஃபா ஹைட்ரோஜனோட கவுண்ட்டு இந்த இடத்துக்கு வந்தால் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ஹைட்ரேட் ஷிஃப்ட் பண்ணி உங்களுக்கு ஃபைனலாக இப்படி ஒரு கம்பவுண்ட். ஸோ இது உங்களுக்கு சும்மா ஒரு ஷார்ட்டாக நான் சொல்லி கொடுத்துறேன். பட் இதை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். பட் இப்போதைக்கு கார்போஹைட்ரேட் ஸ்டேபிள் ஃபார்முக்கு வர வரைக்கும் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். வந்துடுச்சா அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல ஜஸ்ட்டு பிஆர் கொண்டு போய் சேர்க்க வேண்டாம். பிஆர் மைனஸ் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சுல, அந்த பிஆர் மைனஸ் வந்து இங்கே சேர்ந்துடும். கிளியர்? ஸோ இது ஷார்ட்டாக ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கோம். டக்குன்னு பார்ப்போம். அடுத்து பார்த்தோம்னா ரியாக்ஷன் வித் இதெல்லாமே ரொம்ப மொக்க ரியாக்ஷன்ஸ். இதெல்லாமே ரொம்ப மொக்க ரியாக்ஷன். SOCl2 இருக்கட்டும், PCl3 இருக்கட்டும், PCl5 இருக்கட்டும், ரெட் ஃபாஸ்பரஸ் வித் X2 இருக்கட்டும், எல்லா ரியாக்ஷனுமே உங்களுக்கு ஃபைனலாக என்ன ப்ராடக்ட் கொடுக்கும்னா RX கூட ரியாக்ட் பண்ணுச்சுன்னா உங்கள் ஆல்கஹால் RX கூட ரியாக்ட் பண்ணும்போது RX கிடைக்கும். சாரி, ஆல்கஹால் வந்து இந்த ரியேஜன் கூட தான் ரியாக்ட் பண்ணும். ஃபைனலாக உங்களுக்கு ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் பாசிபிள், RX. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஆல்கஹால் குரூப் எடுத்துகிறேன். இல்லை நான் PCl3 எடுத்தாலும் சரி, PCl5 எடுத்தாலும் சரி, SOCl2 எடுத்தாலும் சரி, SOCl2 கூட பைரிடின் எடுத்தாலும் சரி, இல்லை ரெட் ஃபாஸ்பரஸ் வித் X2 எடுத்தாலும் சரி, ரிசல்ட் எல்லாத்துக்குமே ஒரே ரிசல்ட் தான், RX. பாருங்கள், இந்த இடத்துல இருக்க OH வெளியே வந்துடும், இந்த இடத்துல இருக்க X அது கூட சேர்ந்துடும். கரெக்டாக? மீதி என்ன இருக்குது, வெறும் R அண்ட் X மட்டும்தான். R அண்ட் X சேர்ந்துடும். சாரி, இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த இடத்துல இருக்க OH வெளியே போயிடும், இதிலேருந்து அந்த ஹாலோஜன் பார்ட் சேர்ந்துடும். ஸோ RX மட்டும்தான் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். சரியா? ஆனால் இது ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் நல்லா கவனிங்க. இதில் எது SN1 SN2 ஃபாலோ பண்ணணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். PCl3 இப்போ இந்த ரியாக்ஷன் அண்ட் இந்த ரியாக்ஷன் மட்டும், இந்த 3 ரியாக்ஷன் மட்டும் நமக்கு வந்து SN2 ரியாக்ஷன் ஃபாலோ பண்ணும். SN1 SN2 என்னன்னு தெரியலனாக்கா ஹாலோவல்கின்ஸ் வீடியோ ஒரு வாட்டி பாருங்கள், உங்களுக்கு கிளியர் ஆகிடும். அதாவது பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணும். பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணுறது நம்ம என்ன சொல்லுவோம், இன்வர்ஷன் சொல்லுவோம். ஆனால் இந்த 2 ரியாக்ஷனும் SN1 ஃபாலோ பண்ணோம், முன்னாடி இருந்து அட்டாக் பண்ணும். சரியா? இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இது சொல்லணும்னு அவசியம் கூட இல்லை. இது எதுக்கு சொன்னால், ஒரு வேளை கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு நினச்சா ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதை பார்த்தாலே தெரியுது, ஒரு கம்பவுண்ட் எடுத்திருக்கேன். கரெக்டாக? ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட் இங்கே அப்ளை ஆகுமா, இது கைரல் கார்பனான்னு பார்க்கணும். கைரல் கார்பனா என்ன, கைரல் கார்பனா 4 பக்கமும் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் குரூப் அட்டாச் இருக்கணும். பாருங்கள், இங்கே வந்து சைக்ளோபென்டேன், இந்த இடத்துல CH3, இந்த இடத்துல OH. அப்போ இது கைரல் கார்பனாக இருந்தால் மட்டும்தான் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி அப்ளை பண்ண முடியும். சரியா? ஸோ கைரல் கார்பனாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா ரியேஜன் பார்த்தா SOCl2 PG. ஸோ இது என்னது, SN2 ரியாக்ஷன் கொடுக்கும். ரெட் ஃபாஸ்பரஸ் Br2 SN2 ரியாக்ஷன். கம்பவுண்ட் என்ன ஃபார்ம் பண்ணுன்றது ரொம்ப தெளிவாக தெரியும். ஜஸ்ட் இந்த OH ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் என்ன ஹாலோஜனோ அதை ஆட் பண்ணணும். ஸோ இந்த OH ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல Cl வரும், இந்த இடத்துல OH ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல Br வரும், அவ்வளோதான். ஆனால் இது SN2 ரியாக்ஷன்ன்றனால ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரினா உல்ட்டாவே ஆட் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனை பொறுத்து. ஆப்ஷனில் வந்து இந்த மாதிரியும் கொடுத்துட்டு, ஓகே, இந்த மாதிரி கொடுத்துட்டு நார்மலாக இந்த இடத்துல Cl, இந்த இடத்துல Br கொடுத்தா இதுதான் கரெக்டு. ஏன்னா ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி ஃபாலோ பண்ணியிருக்காங்க அர்த்தம். இல்லை ஒரு ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி ஃபாலோ பண்ணோன்னா உங்களுக்கு நார்மலாக ஜஸ்ட் இந்த இடத்துல OHக்கு பதிலாக இந்த கேஸுக்கு Cl2 ஆட் ஆகிடும், இந்த கேஸுக்கு Br2 ஆட் ஆகிடும் OHக்கு பதிலாக. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி ஃபாலோ ஆனாக்கா அப்படியே பாருங்கள், இது உல்ட்டாக நான் வரைஞ்சி வச்சிருப்பேன். ஆக்சுவலாக பின்னாடி இந்த Cl2 வந்து பின்னாடி இந்த அட்டாக் பண்ணும். பின்னாடி இந்த அட்டாக் பண்ணும்போது இது வெளியே போயிடும். இது வெளியே போயிடுச்சா இந்த இடத்த வந்து இது பிடிச்சிக்கும். ஸோ இப்படி உல்ட்டாவாகிடும். பாருங்கள், பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணது இந்த சைக்ளோபென்டேன் இந்த பக்கம் வந்துருச்சு, Br இங்கே அட்டாச் ஆகிடுச்சு. ஓகே, பின்னாடி இருந்து இந்த OH குரூப்பை வெளியே தள்ளிடும், அதுக்கு பதிலாக இந்த சைக்ளோபென்டேன் போடும். இந்த காலியான இடத்துல இப்போ வந்து Cl உட்காந்துக்கும். இந்த மாதிரி ஒர்க் ஆகும். சரியா? ஸோ அடுத்து வந்து டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால் வித், அதாவது டீஹைட்ரேஷன் 2 விதத்தில் நடக்கும். ஓகே, எலிமினேஷன் 1 அண்ட் எலிமினேஷன் 2ல நடக்கும். எலிமினேஷன் ரியாக்ஷனாக எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். கரெக்டாக? ஸோ இது எப்படி நடக்கும்னு பார்ப்போம். இந்த இடத்துல எப்படி நடக்கும்னு பார்ப்போம். சி 2 ரியேஜெண்ட்டை வச்சு தான் இது E1 E2 நீங்கள் டிசைட் பண்ண முடியும். ஒன்று H+ ஹீட் பண்ணிடுவாங்க. வெறும் H+ போட்டு தான் நீங்கள் வந்து E1 ஃபாலோ பண்ண மாட்டீங்க. வெறும் H+னால் நீங்கள் இப்போ தான் ரியாக்ஷன் பார்த்தோம். ஆனால் H+ கூட ஒரு வேளை ஹீட்டிங்னு கொடுத்தாங்கன்னா அப்போ நீங்கள் E1 மெக்கானிசம் ஃபாலோ பண்ணணும். இல்லாட்டி கான்சன்ட்ரேட்டட் H2SO4 கொடுத்தா நீங்கள் E1 மெக்கானிசம் ஃபாலோ பண்ணணும். அண்ட் இந்த இடத்துல ரீஅரேஞ்ச்மெண்ட், நான் எங்கெல்லாம் ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்குமோ அங்கே ஸ்பெசிஃபிக்காக ரீஅரேஞ்ச்மெண்ட் சொல்லிடுவேன். ஸோ உஷாராக இருந்துக்கோங்க. ஓகே, இங்கே ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும். அப்போ இந்த இடத்துல எந்த ஷார்ட் இருக்குமே உங்களுக்கு கிடையாது. டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும், கார்போஹைட்ரேட் எடுத்து பார்க்கணும். ஓகே, ஒன்றும் இல்லை, அதே மெத்தடு தான். சேம் லைக் HX கூட ரியாக்ட் பண்ண வச்சா அதே மெத்தட் தான். ஆனால் இந்த இடத்துல என்ன ஆகுதா, லாஸ்ட்டில் நம்ம வந்து அல்கீன் ஆட் பண்ணுவோம். ஆனால் HX ரியாக்ஷனில் நம்ம லாஸ்ட்டில் X- ரியாக்ட் பண்ண வைப்போம். ஆனால் இந்த இடத்துல அப்படி இல்லை. கார்போஹைட்ரேட் எடுத்துகிட்டு வரணும், கார்போஹைட்ரேட்டை ஸ்டேபிள் பண்ணணும். ஸ்டேபிள் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா X- ஆட் பண்ணாமல் அல்கீன் ஃபார்ம் பண்ணுவீங்க. எப்படி ஃபார்ம் பண்ணுவீங்க, இந்த இடத்துல பாருங்கள், நான் சும்மா சொல்லி காட்டுறேன். இந்த இடத்துல ROH இருக்குது. அந்த கேஸ் என்ன பண்ணுவோம், H+ வரும், கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆகும். சேம்
அப்படியே சேம். ஆனால் இந்த இடத்துல என்ன ஆகும், இந்த ஃபார்ம் ஆன கார்போகேட்டையான் இருக்குல்ல, இந்த இடத்துல இந்த கார்போகேட்டையானுக்கு ஆல்ஃபா கார்பன் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். ஓகே, அந்த ஆல்ஃபா கார்பன்லேருந்து ஒரு ஹைட்ரோஜனை ரிமூவ் பண்ணிட்டு டபுள் பாண்ட் போட்டுருணும், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஒரு ஆல்கீன் கிடைக்கும். எப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா தெரியும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஆல்கஹால் இருக்குது, கரெக்டாக ஆல்கஹால் இருக்குது. இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், H+Δ அப்படி பார்த்தாலே உங்களுக்கு என்ன ஞாபகம், E1 ரியாக்ஷன் ஃபாலோ பண்ணணும் ஞாபகம் வரும். ஸோ ஃபஸ்ட்டு கார்போகேட்டையானை ஃபார்ம் பண்ணிடுவோம், H+ வரும், கார்போகேட்டையான் ஃபார்ம் பண்ணும். என்ன, இந்த இடத்துல OH ரிமூவ் பண்ணிடுங்க, ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல ப்ளஸ் போட்டுருங்க. ஆனால் இந்த கார்போகேட்டையான் ஸ்டேபிளாக பார்த்தா இந்த கேஸுக்கு இந்த கார்போகேட்டையான் ஸ்டேபிள். இந்த இடத்துல ஒரு 3 ஆல்ஃபா ஹைட்ரோஜன், இந்த இடத்துல ஒரு 2 ஆல்ஃபா ஹைட்ரோஜன், மொத்தம் 5 ஆல்ஃபா ஹைட்ரோஜன் இருக்குது ஸ்டேபிள். நீங்கள் ஷிஃப்டிங் பண்ணனாலும் அதே ஆல்ஃபா ஹைட்ரோஜன் தான். ஸோ ஷிஃப்டிங் நடக்காது. சரியா, இப்போ ஸ்டேபிள் கார்போகேட்டையான் கிடச்சிருச்சு. இதுவே HX ரியாக்ஷனான இந்த இடத்துல ஜஸ்ட் நீங்கள் எக்ஸை போய் ஆட் பண்ணிடுவீங்க, வேலை முடிஞ்சிடும். ஆனால் இந்த இடத்துல அப்படி கிடையாது. என்ன பண்ணணும்னா, இந்த ப்ளஸ்ஸுக்கு ஆல்ஃபா கார்பன் இங்கே இருக்குது, ஆல்ஃபா கார்பன் இங்கே இருக்குது. ஓகே, இப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் வேணும், இங்கே ஒரு மைனஸ் வேணும். அதுக்காக என்ன பண்ணணும்னா H+-ஐ 2 இடத்துலேருந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இங்கேருந்து ஒரு H+ வெளியே வரும், இங்கேருந்து ஒரு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல மட்டும் H+ வெளியே வரும். அதுக்கப்புறமா இங்கே ஒரு ரெண்டு ப்ராடக்ட் கிடைக்கும்டா. ஒரே டைமில் 2 H+ வராது, ஏன்னா ஒரு டைமில் ஒரு H+ தான் வெளியே வரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இங்கேருந்து H+ வந்துச்சுனாக்கா இங்கேக்கும் டபுள் பாண்ட் கிரியேட் ஆகும், அது இங்கே போட்டிருக்கேன். அடுத்து இன்னொரு டைம் வந்து என்ன ஆகும், இங்கே இருக்க H+ வெளியே வந்துடும். இங்கே இருக்க H+ வந்துச்சுனாக்கா இங்கேக்கும் டபுள் பாண்ட் கிரியேட் ஆகிடும். கரெக்டாக, அப்போ 2 அல்கீன் ஃபார்ம் ஆகுது. இதில் எது மேஜர்னு பார்த்தாக்கா அல்கீனோட ஸ்டெபிலிட்டி செக் பண்ணணும். ஸோ இந்த 2 இதை அப்படியே சர்க்கிள் பண்ணிக்கோங்க. இங்கே எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரோஜன் இருப்பாங்க, இங்கே எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரோஜன் பாருங்க. ஸோ 3 + 3 6 ஆல்ஃபா ஹைட்ரோஜன். அதே மாதிரி இந்த அல்கீனையும் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரோஜன் பாருங்கள், இங்கே எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரோஜன் பாருங்கள். ஓகே, இது ஆல்ஃபா ஹைட்ரோஜன் வராது, சாரி. இங்கே எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரோஜன் இருக்குன்னா ஒரு 2 ஆல்ஃபா ஹைட்ரோஜன் தான். ஸோ ஆப்வியஸாக இதுதான் வந்து மோர் ஸ்டேபிள். கரெக்டாக, அப்போ இந்த ப்ராடக்ட் தான் நிறைய உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகும்னு அர்த்தம். அடுத்த கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன் பார்ப்போம், டீஹைட்ரேஷன் தான். ஆனால் இந்த வாட்டி E2ல் எப்போல்லாம் E2 நடக்கும்னாக்கா Al2O3 இல்லை P2O5 இல்லை POCl3 எடுத்தாக்கா இந்த மாதிரி E2 ரியாக்ஷன் நடக்கும். E2 ரியாக்ஷன் ரொம்பவே சிம்பிள், ஒன்றும் இல்லை. E2 ரியாக்ஷன் ரொம்ப சிம்பிள். OHஐ பிடிச்சிக்கோங்க, OHக்கு ஆல்ஃபா பீட்டா கார்பன் இருக்கும். ஓகே, OHஐ பிடிச்சிக்கோங்க, OHக்கு ஆல்ஃபா பீட்டா கார்பன் இருக்கும். கரெக்டாக, என்ன பண்ணணும்னாக்கா OHஐ பிடிச்சிக்கிட்டேன், ஆல்ஃபா பீட்டா. ஓகே, ஆல்ஃபாலேருந்து OHஐ ரிமூவ் பண்ணிடுங்க. ஆப்வியஸாக ஆல்ஃபாலேருந்து OHஐ ரிமூவ் பண்ணிடுங்க. பீட்டாலேருந்து ஒரு ஹைட்ரோஜன் ரிமூவ் பண்ணிடுங்க. அவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு டபுள் பாண்ட், வேலை முடிஞ்சு போச்சு. சரியா, ஸோ எப்படின்னு பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், OH இருக்குது, OHக்கு இது ஆல்ஃபா, இது பீட்டா. ஓகே, ஸோ ஆல்ஃபாலேருந்து OHஐ ரிமூவ் பண்ணிடணும். பீட்டாலேருந்து ஒரு ஹைட்ரோஜனை ரிமூவ் பண்ணிடுங்க. 2 பேருக்கு நடுவில் ப்ளஸ் மைனஸ் டிஃப்ரென்ஸ் வந்துச்சா, ஜஸ்ட் டபுள் பாண்ட் போட்டுருங்க, வேலை முடிஞ்சு போச்சு. பாருங்கள். ஓகே, இது எப்போ பண்ணணும்னாக்கா இந்த ரியேஜென்ட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த இடத்துல POCl3 இருக்குது. கரெக்டாக, POCl3 வந்தால் E2 மெக்கானிசம் தெரியணும். ஸோ OHஐ பிடிச்சிக்கோங்க, இது ஆல்ஃபா, இது பீட்டா, இங்கேயும் பீட்டா தான் வரும். ஓகே, அப்போ பார்த்தோம்னா இந்த ஆல்ஃபாலேருந்து OHஐ ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த பீட்டாலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹைட்ரோஜன் ரிமூவ் பண்ணி இங்கே ஒரு டபுள் பாண்ட், அதுக்கப்புறம் இந்த பீட்டாலேருந்து ஒரு ஹைட்ரோஜன் ரிமூவ் பண்ணி இங்கே ஒரு டபுள் பாண்ட். ஸோ பார்த்தா 2 அல்கீன் ஃபார்ம் ஆகுது. ஒரு அல்கீன் பார்த்தாக்கா இங்கே இருக்குது, இன்னொரு அல்கின் பார்த்தா இங்கே இருக்குது. ஸோ இந்த ரெண்டுத்தில் அல்கினோட ஸ்டெபிலிட்டி செக் பண்ணிங்கன்னா இதான் மேஜர் அல்கினாக வரும். ஓகே, கிளியர்? இது வரைக்கும் புரிஞ்சாடா? இது வரைக்கும் கிளியராக இருக்கா? சூப்பர்ரா. அடுத்து வந்து ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால். ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹாலில் ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. ஸோ இதில் பார்த்தோன்னா மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டில் சில ஏஜென்ட்ஸ் இருக்குது, டக்குன்னு பார்த்துருவோம். மைல்டில் வந்து PCC, PDC, கோலின்ஸ் ரியேஜென்ட், ஜோன்ஸ் ரியேஜென்ட் அண்ட் காப்பர் ஆர் சில்வர் at 300 டிகிரி செல்சியஸ். ஓகே, மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டில் இந்த இடத்துல நான் ஃபுல் ஃபார்மாக எழுதியிருக்கேன். ஓகே, CrO3 + 2 டைம்ஸ் ஆஃப் பைரிடின் எடுக்கணும். இந்த இடத்துல CrO3 + அசிட்டோன் எடுக்கணும். சரியா, இந்த 2 நேம் ரியாக்ஷன் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரியேஜென்ட்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஹெவி, அதாவது ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டில் KMnO4 H+ கூட, இல்லை K2Cr2O7 H+ கூட, இல்லை ஹாட் KMnO4ன்னு சொல்லியிருப்பாங்க, அதுவும் ஒன்று தான். ஓகே, இல்லாட்டி குரோமிக் ஆசிட் H2Cr2O7 இல்லை Na2Cr2O7 + H2SO4, அது இல்லை ஜோன்ஸ் ரியேஜென்ட் தான். ஆனால் இந்த வாட்டி பார்த்தோம்னா H2SO4 கூட, போன வாட்டி அப்படி இல்லை. இந்த இடத்துல பார்த்தோம்னா HNO3. இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இந்த கிளாஸிஃபிகேஷன் தெரிஞ்சுனா போதும். சரியா, இப்போ என்னன்னாக்கா 3 கைண்ட் ஆஃப் ஆல்கஹால்ஸ் இருக்குது. ப்ரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷரி ஆல்கஹால். ப்ரைமரி ஆல்கஹால் எடுத்திங்கனாக்கா அது மட்டும் மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக இருந்தால் என்ன பண்ணுனாக்கா, சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, மைல்டாக இருந்துச்சா ப்ரைமரி ஆல்கஹாலாக இருக்கணும், மைல்டாக இருக்கணும். அப்படி இருந்துச்சா இந்த CH2OH ரிமூவ் பண்ணிடுங்க. எப்போவுமே பை டிஃபால்ட் CH2OH ரிமூவ் பண்ணிடுங்க, CH1 போட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. ஓகே, அதுவே ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இருந்துச்சுனாக்கா CH2OH ரிமூவ் பண்ணிடுங்க, COOH போட்டுருங்க. இதுதான் வந்து ஷார்ட்டஸ்ட் மெத்தட், பெஸ்ட் மெத்தட். ஓகே, மெக்கானிசம் கண்டிப்பாக இருக்குது, நான் சொல்லி கொடுத்துருக்கேன். மெக்கானிசம் எந்த குறையுமே வைக்கல. பட் நீங்கள் இப்படி தான் வந்து எக்ஸாமில் அப்ரோச் பண்ணணும், வேறு வழியே இல்லை.
என்னென்ன பார்க்கணும், ப்ரைமரி ஆல்கஹாலை பார்க்கணும். மைல்டாக இருந்தாக்கா CH2OHக்கு பதிலாக CHO போட்டுடணும். ஸ்ட்ராங்காக இருந்துச்சுனாக்கா CH2OHக்கு பதிலாக COOH போட்டுடணும். இது வந்து எப்போனா ப்ரைமரி ஆல்கஹாலோட கேஸு. ஒருவேளை செகண்டரி ஆல்கஹால் இருந்துச்சுனாக்கா அது ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி, மைல்டாக இருந்தாலும் சரி, செகண்டரி ஆல்கஹால் என்ன OH அட்டாச் இருக்க கார்பனுக்கு 2 பக்கமும் கார்பன் செயின் இருந்தால் செகண்டரி ஆல்கஹால் சொல்லுவோம். செகண்டரி ஆல்கஹால் இருந்தால் அது ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி, மைல்டாக இருந்தாலும் சரி, ஒரே ரியாக்ஷன் தான். என்ன தெரியுமா, இந்த OH ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, இந்த OH ரிமூவ் பண்ணிடுங்க, H ரிமூவ் பண்ணிடுங்க, டபுள் பாண்ட் O போட்டுருங்க, வேலை முடிஞ்சு. OH H ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு டபுள் பாண்ட் O போட்டுருங்க, வேலை முடிஞ்சு. இதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. செகண்டரியாக இருந்தாக்கா OH ரிமூவ் பண்ணணும், H ரிமூவ் பண்ணணும், டபுள் பாண்ட் O போட்டுருணும், வேலை முடிஞ்சு. கீட்டோன் ஃபார்ம் ஆகும். டர்ஷரி ஆல்கஹாலோட எதுவுமே ரியாக்ட் ஆகாது. டர்ஷரி ஆல்கஹால் இருந்தால் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஹைட்ரோஜனே இல்லை ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ ஹைட்ரோஜன் இருந்தால் தான் இந்த மெக்கானிசம் பார்த்தோம்னா ஹைட்ரோஜனுக்கு ஒரு பெரிய ஒரு இது இருக்குது, ரோல் இருக்குது இந்த ரியாக்ஷனில். பட் இந்த இடத்துல பார்த்தா ஹைட்ரோஜன் எக்ஸ்ட்ரா ஹைட்ரோஜனே கிடையாது கார்பன் கூட, கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல நோ ரியாக்ஷன். அது மைல்டாக இருந்தாலும் சரி, ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி, நோ ரியாக்ஷன். சரியா, அவ்வளோதான். அடுத்து லாஸ்ட்டை பார்த்தா எஸ்டரிஃபிகேஷன். எஸ்டரிஃபிகேஷன் என்னென்னா ரியாக்ஷன் ஆஃப் ஆல்கஹால் வித் ஆசிட். ஆக்சுவலாக எஸ்டரிஃபிகேஷன் 3 விதத்தில் பண்ணலாம். ஒன்று ஆசிட் கூட பண்ணலாம், இல்லை ஆசிட் ஆன்ஹைட்ரேட் கூட பண்ணலாம், இல்லை ஆசிட் குளோரைட் கூட பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன், கவனிச்சுக்கோங்க. இது என்னது, ஆசிட் கார்பாக்சிக் ஆசிட். இது சரியா, RC≡OH, அதாவது COOH இருந்தால் கார்பாக்சிக் ஆசிட் சொல்லுவோம். என்ன பண்ணுங்கள், ஆல்கஹாலை அப்படியே திருப்பி எழுதிக்கோங்க, HORன்னு எழுதிக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஆசிட் ஆன்ஹைட்ரேட் எடுத்திருக்கேன், RC≡OOC≡OR அப்படி இருந்தால் ஆசிட் ஆன்ஹைட்ரேட். இந்த இடத்துல பாருங்கள் ஆல்கஹாலை நான் உல்ட்டாக எழுதிக்கிட்டேன், HORன்னு எழுதிக்கிட்டேன். ஏன்னு சொல்கிறேன். அதே மாதிரி ஆசிட் குளோரைடு எடுத்துக்கிட்டேன், ஆல்கஹாலை உல்ட்டாக எழுதிக்கிட்டேன். ஏன் இப்படி எழுதிருக்கேன்னு சொல்கிறேன், கவனிங்க. என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் இந்த ஆல்கஹால் இருக்க Hயும் இந்த OHம் அப்படியே பிடிச்சிக்கோங்க. ஓகே, ரிமூவ் பண்ணிவிடுங்க. மீதி இருக்கிறத சேர்த்து விட்ருங்க, உங்களுக்கு எஸ்டர் கிடச்சிரும். ஓகே, பாருங்கள் RC≡OO, RC≡OR, OR டேஷ். இந்த இடத்துல R டேஷ் வரும் ஆக்சுவலாக. ஓகே, அதே மாதிரி இங்கே என்ன பண்ணும், இந்த ஆல்கஹால்லேருந்து H ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, இங்கே இந்த ஆக்சிஜன் வரைக்கும் கட் பண்ணிடுங்க, டபுள் பாண்ட் O வரைக்கும் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து சேர்த்தோம்னா நமக்கு ஒரு ஆல்கஹாலும் கிடைக்கும். சியர் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், இந்த H இது கூட சேர்ந்துச்சுனாக்கா RC≡OH கிடைக்கும், RC≡OH கிடைக்கும். மீதி பாருங்கள் இந்த இடத்துல OR டேஷ், RC≡OO, OR டேஷ், RC≡O. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். இந்த மாதிரி தான் வந்து இதுதான் பெஸ்ட் மெத்தட் டு லேர்ன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. சரியா, அடுத்து பாருங்கள், அடுத்த ரியாக்ஷன் டக்குன்னு பார்ப்போம். எவ்வளோ நேரம் இருக்குது, 37 மினிட்ஸ். டக்குன்னு பார்ப்போம். இன்னும் நிறைய இருக்குது, இன்னும் ஃபெனால்ஸ் இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா அதே மாதிரி ஆசிட் குளோரைடுக்கும் உங்களுக்கு போட்டிருக்கு. அடுத்து வந்து ஃபெனால். மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். ஃபெனால்ஸ் ரொம்ப ஈஸிடா, டவுஸ் ப்ராசஸ் சொல்லுவோம், இல்லாட்டி வந்து ஹாலோ ஆரியன்ஸை யூஸ் பண்ணி. ஓகே, ஹாலோ ஆரியன்ஸை யூஸ் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த இடத்துல குளோரோபென்சின் எடுத்திருக்கேன், இந்த இடத்துல குளோரின் பார்த்தா என்ன வேணால் இருக்கலாம். ஓகே, ரியேஜென்ட் தான் முக்கியம். NaOH H+ இருக்கணும், NaOH H+ இருக்கணும். 623 Kelvin 32 atm. இப்படி இருந்துச்சுன்னா டேரெக்டாக நீங்கள் Cl ரிமூவ் பண்ணிட்டு OH போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. இதுக்கப்புறம் வர ரியாக்ஷன்லாம் ஜஸ்ட் Cl ரிமூவ் பண்ணிட்டு OH போட்டுருங்க. இந்த ரியேஜென்ட் இருக்கான்னு மட்டும் பாருங்கள், இந்த குளோரோபென்சின் இருக்கான்னு பாருங்கள், வேலை முடிஞ்சு. அடுத்து பாருங்கள், மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபெனால் ஃப்ரம் பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிட். ஓகே, இது மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஏன்னா பென்சின் சல்ஃபோனிக் ஆசிட் சில நேரம் டேரெக்டாகவும் கொடுக்க. இதுதான் பென்சின் சல்ஃபோனிக் ஆசிட். பாருங்கள், பென்சின் கூட சல்ஃபோனிக் ஆசிட் இருக்குது, SO3H. இதான் வந்து பென்சின் சல்ஃபோனிக் ஆசிட். இது ஒரு வேளை டேரெக்டாகவும் கொடுக்க சான்ஸ் இருக்குது, இல்லாட்டி சில டைம் டேரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு பென்சின் கொடுத்துருப்பாங்க. ஓகே, பென்சீனை நம்ம ஓலியம்னா C2H2O7 ஓலியம் சொல்லுவோம். எதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம் தெரியுமா, நமக்கு SO3யும் H2SO4ம் கொடுக்கும் ஓலியம். சரி, அதுக்காக இதை யூஸ் பண்ணுவோம். என்ன ஆகுனா, ஜஸ்ட்டு இந்த இடத்துல எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். இங்கே ஏதாச்சும் ஒரு இடத்துல ஹைட்ரோஜன் வந்துடும், அதுக்கு பதிலாக SO3 போய் ஓட்டிக்கும். ஓகே, பார்த்தோம்னா இந்த இடத்துல SO3H வந்து ஃபார்ம் ஆகும். இதான் பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிட். ஓகே, ஒன்ஸ் பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிட் கிடச்சிச்சுன்னா இதில் ஜஸ்ட்டு மோல்டன் NaOH போடுறோம். NaOH கரைச்சி இதில் போட்டோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு சோடியம் ஃபெனாக்சைடு ஃபார்ம் ஆகும். அண்ட் பை டிஃபால்ட் எண்டில் நமக்கு ஒரு ஆல்கஹால் கிடச்சிரும். ஓகே, நீங்கள் டேரெக்டாக டோஸ் ப்ராசஸ் டேரெக்டாக பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிட் கொடுத்தாக்கா நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிட்டு OH போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு நடுவில் சோடியம் ஃபெனாக்சைடு வரும்ன்றதை காமிக்கிறதுக்காக போட்டிருக்கேன், ONA வரும்ன்றதை காமிக்கிறதுக்காக போட்டிருக்கேன். பட் பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிட் பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் டேரெக்டாக SO3Hக்கு பதிலாக OH டேரெக்டாக போட்டுக்கலாம். ஓகே, அடுத்து வந்து டயோசோனியம் சால்ட். டயோசோனியம் சால்ட்னா தெரியும்ல எல்லாருக்குமே. டயோசோனியம் சால்ட்னா இதுதான் டயோசோனியம் சால்ட்டுன்னு சொல்லுவோம். N2Cl வரதில் இதுதான் டயோசோனியம் சால்ட்டுன்னு சொல்லுவோம். இது ஜென்ரலாக நிறைய சப்ஸ்டன்ஸ் கூட போய் ஒட்டிக்கும். ஸோ இந்த இடத்துல பென்சின் கூட ஒட்டியிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தாக்கா டயோசோனியம் சால்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு அமீன் குரூப் ஒன்று எடுத்துக்கணும். அமீன் குரூப் எடுத்துகிட்டு NaNO2 + HCl at 0 to 5% போட்டிங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும். ஓகே, இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னாக்கா நமக்கு நைட்ரஸ் ஆசிட் தேவைப்படும். HNO2
ப்ளஸ் HCl தேவைப்படும், அதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம். சரியா? இன் ஜெனரல் ஞாபகம் வச்சுக்கோங்க, அமீன் in the presence of this reagent will give you diazonium salt. இந்த ஃபுல் காம்பவுண்டை diazonium saltன்னு சொல்லுவோம். டயசோனியம் சால்ட்டை ஜஸ்ட் வாட்டர் கூட ஹீட் பண்ணாலே போதும், நமக்கு என்ன கிடச்சிரும், இந்த இடத்துல N2Cl வெளியே போயிட்டு OH கிடச்சிரும், ஃபெனால் குரூப் கிடச்சிரும். ஓகே, ரொம்ப சிம்பிள். அடுத்து வந்து கியூமென்னா ஒன்றும் ஐசோப்ரோபைல் பென்சின் தான், ஐசோப்ரோபைல் பென்சின் தான் கியூமென் அப்படின்னு சொல்லுவோம். கியூமென்னை வந்து இது கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் பார்ப்போம். கியூமென் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னாக்கா ஏர் கூட ஆக்சிடைஸ் பண்ணுவோம். எதுக்கு அப்படின்னாக்கா ஹைட்ரோபெராக்சைடு ஃபார்ம் பண்ணுறதுக்கு. இந்த ஹைட்ரோபெராக்சைடு தான் நமக்கு ஃபெனால் அண்ட் அசிட்டோனாக மாறும் இந்த பிரசன்ஸ் ஆஃப் டைல்யூட் ஆசிட். ஸோ ரியாக்ஷன் மெக்கானிசம் பாருங்கள். ஸோ இந்த இடத்த பார்த்தோம்னாக்கா கியூமென் இதுதான் கியூமென் பாருங்கள், ஐசோப்ரோபைல் பென்சின் இருக்குது, கியூமென் இருக்குது. ஸோ இந்த கியூமென் என்ன ஆகுனா ஏரில் எனக்கு O2 இருக்கும். கரெக்டாக? ஃப்ரீ ரேடிக்கல் மெத்தடில் இது ஒர்க் ஆகும். ஸோ ஆக்சிஜன் O டபுள் பாண்ட் ஓவில் ஜாயின் இருக்கும், O2. கரெக்டாக? இந்த இடத்துல ஒரே ஒரு பாண்ட் மட்டும் பிரேக் ஆகும், இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் வரும். ஆக்சுவலாக ஃப்ரீ ரேடிக்கல் சொல்லணும். அதே மாதிரி இங்கேயும் ஒரு பாண்ட் பிரேக் ஆகி இங்கே ஒரு ஃப்ரீ ரேடிக்கல், இங்கே ஒரு ஃப்ரீ ரேடிக்கல். சரியா? என்ன ஆகும்னாக்கா ஜஸ்ட்டு இந்த ஹைட்ரோஜன் கொண்டு போய் இங்கே போட்டுருங்க, இந்த ஆக்சிஜன் கொண்டு போய் இந்த கார்பனில் வச்சுருங்க, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ பார்த்தோம்னா இந்த இடத்துல இந்த H வந்து இந்த ஆக்சிஜன் கூட ஒட்டிட்டு OH ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த ஆக்சிஜன் இந்த கார்பன் கூட ஒட்டிட்டு இந்த இடத்துல போய் ஒட்டிக்கிச்சு பாருங்கள். ஓகே, ஸோ இதுதான் வந்து கியூமன் ஹைட்ரோபெராக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். கியூமன் ஹைட்ரோபெராக்சைடை ஜஸ்ட் டைல்யூட் ஆசிட், என்ன ஆசிட் வேணால் வச்சுக்கலாம், டைல்யூட் ஆசிட் வச்சு போட்டோம்னாக்கா இந்த இடத்துல இருக்க ஃபெனால் குரூப் அப்படியே OH கூட போய் ஒட்டிக்கும் அண்ட் இது அப்படியே வெளியே வந்துடும். சரியா? ஸோ ஆன் த ஹோல் பார்த்தோம்னா நமக்கு ஃபெனால் குரூப் கிடைக்கிது. ரொம்ப சிம்பிளான ஒரு ரியாக்ஷன். ஓகே, ஸோ அடுத்து பார்ப்போம், டைம் ஆகுது, டக்குன்னு பார்த்து முடிச்சிடலாம். ஸோ அடுத்து வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இது ப்ரிப்பரேஷன் ஃபுல்லாக முடிச்சு. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப ஈஸி. ஓகே, வித் டைல்யூட்டட் நைட்ரிக் ஆசிட், ஒருவேளை நீங்கள் ஃபெனாலில் கொண்டு போய் டைல்யூட் HNO3 கூட போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு பேரா பொசிஷன்லையும் ஆர்த்தோ பொசிஷன்லையும் நைட்ரோ குரூப் ஆட் ஆகும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. டேரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, டைல்யூட் HNO3 கூட ரியாக்ட் பண்ணுவோம். இது வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட்டட் HNO3 எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 இடத்துலையுமே அட் அ டைம் ஜாயின் ஆயிரும். 3 இடத்துலையுமே அட் அ டைம் ஜாயின் ஆகும். பைரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். டைல்யூட் HNO3 எடுத்திங்கனாக்கா இந்த ரெண்டு மெக்கானிசம்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். நீங்கள் ஜஸ்ட் நோட்ஸ் எடுத்து ரிவிஷன் பண்ணிங்கன்னா போதும். பட் இந்த ரியாக்ஷன்ஸ் தான் பார்க்குறது. டைல்யூட் HNO3 கொடுத்தாக்கா உங்களுக்கு தெரியணும் ஆர்த்தோ இல்லை பேரா ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் ஜாயின் ஆகும். அதே கான்சன்ட்ரேட்டட் HNO3 கொடுத்தாக்கா 3 இடத்துலையுமே ஆர்த்தோ பொசிஷன்லையும் பேரா பொசிஷன்லையுமே போய் ஜாயின் ஆயிரும். மீட்டா பொசிஷன் ஏன் வராது? ஏன்னா அந்த இடத்துல எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி இருக்கும். எலக்ட்ரான் எக்ஸஸ் இருந்தால் தான் NO2 குரூப் போய் ஜாயின் ஆகும். எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி இருந்தால் ஜாயின் ஆகாது. ஓகே, எப்படி மீட்டா பொசிஷன், எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி அதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். அடுத்து பார்த்தோம்னா ஹாலோஜனேஷன்னா என்னன்னாக்கா இல்லை 2 கைண்ட் இருக்குது. மோனோப்ரோமினேஷன் நடக்கும், ட்ரைப்ரோமினேஷன். மோனோப்ரோமினேஷனும் பண்ணலாம், மோனோக்ளோரினேஷனும் பண்ணலாம். எப்படின்னாக்கா ஜஸ்ட் இந்த இடத்துல ஃபெனால் குரூப் எடுத்துக்கோங்க. Br2 இது ஆல்ரெடி நான் சொல்லியும் கொடுத்துருக்கேன். ஹாலோ அல்கேன்ஸும் இந்த ரியாக்ஷன் பார்த்துருக்கோம். Br2 CS2 கூட இல்லாட்டி CHCl3 கூட எடுக்கும்போது ஜஸ்ட் ஆர்த்தோ பொசிஷன்லையும் பேரா பொசிஷன்லையும் குளோரின் அட்டாச் ஆகும். அதுவே ட்ரைப்ரோமினேஷன் எடுத்தோம்னாக்கா புரோமின் இந்த பிரசன்ஸ் ஆஃப் H2 எடுக்கும்போது ஆர்த்தோ பேரா பொசிஷன் 3 இடத்துலையுமே வந்து புரோமின் அட்டாச் ஆயிடும். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தோம்னா ஆஸ்பிரின் ஃபார்மேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு போர்டு எக்ஸாம் இல்லைன்னா இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஆகிடலான்னு தெரியல. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா அசிட்டைசேஷன் ஆஃப் சாலிசைலிக் ஆசிட். நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா சாலிசைக்ளிக் ஆசிட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி தருவேன். ஓகே, அசிட்டைசேஷன் ஆஃப் சாலிசைக்ளிக் ஆசிட்டில் நமக்கு வந்து ஆஸ்பிரின் கிடைக்கும். ஆஸ்பிரினா தெரியும்ல, மாத்திரை, உடம்பு வலி மாத்திரை, அதெல்லாம் வந்து ஆஸ்பிரின் தான் ஆக்சுவலாக. ஸோ எப்படின்னாக்கா ஒன்றும் இல்லை, சாலிசைக்ளிக் ஆசிட் எடுக்கணும். யார் சாலிசைக்ளிக் ஆசிட்னா இதான் சாலிசைக்ளிக் ஆசிட். இன்னும் கொஞ்சம் நேரத்தை இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் சொல்லி தருவேன். சாலிசைக்ளிக் ஆசிட் இருக்குது. சாலிசைக்ளிக் ஆசிடை நம்ம இந்த காம்பவுண்ட் கூட அசிட்டைல் பண்ணணும். அசிட்டைலேஷன் பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் CH3CO இருக்குது, ட்வைஸ் O. அதாவது நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனோம்னா இந்த மாதிரி இருக்கும். CH3CO நடுவில் ஆக்சிஜன். ஓகே, எப்படி ஆகும் தெரியுமா? ரொம்ப சிம்பிள். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிருக்கீங்களா, இந்த இடத்துல இந்த H எடுத்துருங்க. ஐயோ, வெயிட் a minute. ஸோ இந்த இடத்துல இருக்க H ரிமூவ் பண்ணிடுங்க. இங்கே O வரைக்கும் பிரேக் பண்ணிடுங்க. ஸோ பார்த்தாக்கா ஒரு ஆல்கஹால் கிடைக்கும் பாருங்கள். CH3 C டபுள் பாண்டோ OH ஒரு ஆல்கஹால் கிடச்சிருக்கு, சாரி கார்பாக்சிலிக் ஆசிட் கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்து என்ன ஆகும்னா இந்த இடத்துல இந்த பாட்டை கொண்டு போய் இந்த ஆக்சிஜன் கூட சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஸ்பரின் கிடச்சிரும். இதான் உங்களோட ஆஸ்பரின். சரியா? அடுத்து வந்து ஒரு சில நேம் ரியாக்ஷன் இருக்குது. கோல்ப் ரியாக்ஷன், கோல்பேஸ் ரியாக்ஷன். கோல்பேஸ் ரியாக்ஷன் என்னன்னாக்கா கார்பன் டை ஆக்சைடு கூட NaOH, கார்பன் டை ஆக்சைடு கூட NaOH, அதுக்கப்புறம் அசிடிஃபிகேஷன் பண்ணணும்னா டேரெக்டாக நமக்கு இதுதான் சாலிசைக்ளிக் ஆசிட். சாலிசைக்ளிக் ஆசிட் வந்து கோல்பேஸ் ரியாக்ஷன்லேருந்து ஃபார்ம் பண்ணுவோம். புரியுதா? ஸோ ஜஸ்ட்டு இந்த இடத்துல ஆர்த்தோ பொசிஷனில் COOH வந்து அட்டாச் ஆகிக்கும். அடுத்து பார்த்தோம்னா ரீமர் தீமன் ரியாக்ஷன் என்ன பண்ணுவோம், நம்ம குளோரோஃபார்ம் எடுத்துருப்போம் CHCl3 இந்த பிரசன்ஸ் ஆஃப் NaOH இல்லாட்டி KOH.
எடுக்கும்போது நமக்கு இந்த பொசிஷன்லேயே ஆல்டிஹைட் ஜாயின் ஆகும், CHO ஜாயின் ஆகும். ரீமத்தீமரில் வந்து CHO ஜாயின் ஆகும், கோல்பியில் வந்து COH ஜாயின் ஆகும். ஓகே, புரிஞ்சா? ஆல்டிஹைட் அந்த இடத்துல கார்பாக்சிலிக் ஆசிட் ஜாயின் ஆகிடுச்சு. அடுத்து வந்து ஃபெனால் வித் ஜிங்க் டஸ்ட் வந்து உங்களுக்கு அது ரொம்ப சிம்பிளான ரியாக்ஷன். ஃபெனால் கூட ஒரு ஜிங்க் டஸ்ட் கூட போட்டிங்கன்னா பென்சின் ரிங் கிடைக்கும். அடுத்து வந்து ஃபெனால் டெஸ்ட் பண்ணுறதுக்கு சில மெத்தட்ஸு. டெஸ்ட் ஆஃப் ஃபெனாலில் FeCl3 டெஸ்ட். இது ஆக்சுவலாக நீங்கள் இந்த கலர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. FeCl3 டெஸ்ட்டில் உங்களுக்கு வயலட் கலர் கிடைக்கும். இதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த ரியாக்ஷன் கேட்க மாட்டாங்க. FeCl3 டெஸ்ட்டில் என்ன இது கிடைக்கும், ஒரு ஃபெனால் கொடுத்தாக்கா நீங்கள் இந்த FeCl3 போட்டிங்கன்னா என்ன கலர் கிடைக்கும்னா வயலட் கலர் கிடைக்கும். இந்த ரியாக்ஷன் வேணால் பார்த்து வச்சுக்கோங்க, ஆனால் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. அடுத்து லிபர்மேன் நைட்ரோசோ டெஸ்ட். லிபர்மேன் நைட்ரோசோ டெஸ்ட் என்ன ரியாஜென்ட் யூஸ் பண்ணால் NaNO2 இந்த ப்ராசஸ் ஆஃப் H2SO4 யூஸ் பண்ணுவோம். இல்லை கலர் சேஞ்ச் ஆகிற சீரியஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரௌன் ரெட்லேருந்து ப்ளூ க்ரீன் ஆகும், அப்புறம் ரெட், அதுக்கப்புறம் ஃபைனலாக ப்ளூ கலர் கிடைக்கும். ஓகே, ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து இது ஃபெனால் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா ஈத்தரோட ஃபார்மேஷன் ஃபஸ்ட்டு டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால்லேருந்து வரும். டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால் 2 விதமாக நடக்கும். ஒன்று, நீங்கள் டெம்பரேச்சரை 413 வச்சிங்கனாக்கா ஈத்தர் ஃபார்ம் ஆகும், அதுதான் உங்களுக்கு தேவை. டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சுனாக்கா அல்கீன் ஃபார்ம் ஆகும். ஓகே, டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சா இந்த ப்ராசஸ் நம்ம பார்த்தோம், E1 ரியாக்ஷனை நம்ம இந்த ப்ராசஸ் பார்த்தோம். ஓகே, ஸோ அந்த இடத்துல ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி ரியாக்ஷன் சொல்லி கொடுத்தோம்னா H+ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் டெல்டா, இல்லை கான்சன்ட்ரேட்டட் H2SO4, கான்சன்ட்ரேட்டட் H3PO4, இங்கெல்லாம் ஆக்சுவலாக வந்து ஹீட் பண்ணுறதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா இது ஹை டெம்பரேச்சரில் இருக்குன்னு தான் அர்த்தம். பை டிஃபால்ட் அங்கே 433 நீங்கள் கெல்வின் எடுத்துக்கலாம். ஆனால் ஒருவேளை உங்களுக்கு ஈத்தர் ஃபார்ம் பண்ணணும்னா டெம்பரேச்சர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது இந்த டெம்பரேச்சர் கொடுக்குறாங்களோ இல்லையோ அல்கீன் தான் ஃபார்ம் பண்ணணும். ஜஸ்ட் நான் சொல்லி கொடுத்த அல்கின் எப்படி ஃபார்ம் ஆகும்னு சொன்னேன் கரெக்டாக. ஆல்ஃபா கார்பன்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஹைட்ரோஜன் ரிமூவ் பண்ணிடணும், இந்த இடத்துல கார்போகேட்டன் ஃபார்ம் ஆகும். அந்த ஹைட்ரோஜனுக்கும் இந்த ஆல்ஃபா கார்பனுக்கும் நடுவில் ஒரு பாண்ட் போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு அல்கின் கிடைக்கும். ஜஸ்ட் நான் பார்த்தோம், இந்த ரியாக்ஷன் ஜஸ்ட் நான் பார்த்தோம். ஈத்தர் ஃபார்ம் பண்ணுறது எப்படின்னா 430ன்ற ஒரு டெம்பரேச்சர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 413 டெம்பரேச்சர்னு கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் CH3 CH2OH வெறும் இந்த 413 கொடுக்கலனாக்கா நீங்கள் E1 மெக்கானிசம் ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஆனால் இந்த 413 கொடுத்ததுனால E2 மெக்கானிசம் ஃபாலோ பண்ணணும். ரொம்ப சிம்பிள் ரியாக்ஷன். ஒரு ஆல்கஹால் கொடுத்துருக்காங்களா, அதே ஆல்கஹாலை திருப்பி போட்டுக்கோங்க. கொடுத்த ஆல்கஹாலை அப்படியே திருப்பி போட்டிருக்கோங்க. ஜஸ்ட் அதுலேருந்து வாட்டர் ரிமூவ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இங்கேருந்து OH, அங்கேருந்து எங்கேருந்து வேணால் நீங்கள் எங்கேருந்து வேணால் OH ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஈத்தர் கிடச்சிரும். புரிஞ்சா? கிளியர்? இது பாருங்கள், CH3 CH2OH இருக்குல்ல, இதே விஷயத்தை நான் என்ன பண்ணேன், CH3 CH2OH, அதே நான் இது திருப்பி எழுதிக்கிறேன், HOCH2 CH3. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல இருக்க Hயும் அங்கே இருக்க OH ரிமூவ் பண்ணுறேன், இவங்க 2 பேரையும் சேர்த்துட்றேன். பாருங்கள், ஈத்தர் கிடச்சிச்சு. CH3 CH2 OCH2 CH3, CH3 CH2 OCH2 CH3. புரிஞ்சா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் போடலாம். அடுத்து வந்து பார்த்தோம்னா வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். வில்லியம்சன் சிந்தசிஸ் என்னன்னாக்கா இந்த சோடியம் ஆல்காக்சைடு எடுப்போம். ஓகே, ஒரு அல்கைல் ஹைலைட் எடுத்துக்கிட்டு கூடவே சோடியம் ஆல்காக்சைடு எடுத்தோம்னா டேரெக்டாக நமக்கு ஈத்தர் கிடச்சிரும். இது வந்து எப்போனா 1 டிகிரி RX இருந்துச்சுன்னா, நீங்கள் எடுக்கிற இந்த ஆல்கைல் ஹைலைட் 1 டிகிரி இருந்துச்சுனாக்கா டேரெக்டாக SN2 மெக்கானிசம் ஃபாலோ பண்ணணும். வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு வில்லியம்சன் சிந்தசிஸ்னால் இது இருக்கணும் கண்டிப்பாக. ஓகே, இது இருக்கணும் கண்டிப்பாக. ஆனால் RXம் பார்க்கணும். RX ஒரு 1 டிகிரி இருந்துச்சுன்னா, உங்கள் ஹாலோஜன் அட்டாச் இருக்க கார்பன் 1 டிகிரி இருந்துச்சுனாக்கா நீங்கள் என்ன பண்ணணும், SN2 மெக்கானிசம் ஃபாலோ பண்ணணும். SN2 மெக்கானிசம்னா என்ன, பின்னாடி இருந்து வரும், ஹாலோஜனை ரிமூவ் பண்ணிடும், அது வந்து சேர்ந்துக்கும், இன்வர்ஷன் நடக்கும். ஞாபகம் இருக்கா? SN2 ரியாக்ஷன் நடக்கும். அதுக்கப்புறம் ஒருவேளை உங்களோட RX வந்து 2 டிகிரியாக இருக்குது அப்படின்னாக்கா SN1 மெக்கானிசம் நடக்கும், E2 மெக்கானிசம் நடக்கும். சரியா? SN2 இல்லை E2, இந்த இது நினச்சுன்னா SN2. 2 டிகிரி இருந்துச்சுனாக்கா E2வில் என்ன ஆகும், ஜஸ்ட் ஆல்ஃபா ஹைட்ரோஜன் அல்கின் ஃபார்ம் பண்ணும்ல, அந்த இது E2 ரியாக்ஷனை அல்கின் ஃபார்ம் பண்ணும். ஞாபகம் இருக்கா? அந்த ரியாக்ஷன் நடக்கும். சரியா? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எக்ஸாம்பிள் பாருங்கள். இது பார்த்தோம்னா நல்லா கிளியராக தெரியுது. 1 டிகிரி அல்கைல் ஹைலைட், குளோரின் அட்டாச் இருக்க கார்பன், ஒரு பியோர் ப்ரைமரி கார்பன். கரெக்டாக? இந்த இடத்துல பாருங்கள், நான் இந்த இடத்துல பாருங்கள் என்ன எடுத்திருக்கேன், சோடியம் ஆல்காக்சைடு. இது என்ன, இந்த இத்தாக்சைடு எடுத்திருக்கோம், சோடியம் இத்தாக்சைடு எடுத்திருக்கோம். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன தெரியணும், 1 டிகிரியா 2 டிகிரியாக கிளாஸிஃபை பண்ணிட்டீங்க. 1 டிகிரினாக்கா அப்போ SN2 ரியாக்ஷன் நடக்கும்னு தெரியும். SN2 ரியாக்ஷன் என்ன பண்ணால் இந்த குளோரினை ரிமூவ் பண்ணிடுங்க. குளோரினை ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல இருக்க அந்த நெகட்டிவ் பார்ட்டை உள்ளே சேர்த்துருங்க, முடிஞ்சு போச்சு. பாருங்கள், இந்த CH3 கூட CH3 CH2O சேர்ந்துடுச்சு, அவ்வளோதான். அதுவே இந்த மாதிரி பாருங்கள், இப்போ இந்த கேஸ் பாருங்களேன், புரோமின் அட்டாச் இருக்குது, அதான் ஹாலோஜன் அட்டாச் இருக்க கார்பன் 2 டிகிரி, இங்கேயே ஒரு கார்பன் இருக்குது, இங்கேயே ஒரு கார்பன் இருக்குது. ஓகே, ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் அதே தான் இருக்குது.
CH3O NA இருக்குது. ஸோ என்ன பண்ணணும், இப்போ E2 மெக்கானிசம் ஃபாலோ பண்ணணும். E2 மெக்கானிசம் என்ன சொன்னால், புரோமின் பக்கத்தில் இருக்க கார்பன் ஆல்ஃபா கார்பன், இது பீட்டா இது பீட்டா. E2 மெக்கானிசம் எப்படி ஆகும், ஆல்ஃபாலேருந்து இந்த புரோமின் அப்படியே ரிமூவ் பண்ணிடணும். பீட்டாலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹைட்ரோஜன் ரிமூவ் பண்ணி இங்கே ஒரு டபுள் பாண்ட், அதுக்கப்புறம் இந்த பீட்டாலேருந்து ஒரு ஹைட்ரோஜன் ரிமூவ் பண்ணிட்டு இங்கே ஒரு டபுள் பாண்ட். ஸோ ரெண்டு அல்கீன்ஸ் வந்து ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, பட் ஈத்தரோட சிந்தசிஸை நீங்கள் இதை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். நான் உங்களுக்கு இதே ரியாக்ஷன் மாதிரியே இருக்க ரியாக்ஷனும் கூடிய சொல்லித்தரேன். ஸோ தட் உங்களுக்கு பழைய விஷயமும் ஞாபகம் வரும்ன்றதுக்காக. ஓகே, அடுத்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை ரியாக்ஷன் வித் HX கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா 3 கேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கேஸு, இப்போ ஈத்தர் பார்த்துட்டு இருக்கோம்ல, ஈத்தருக்கு இந்த பக்கமும் ஒரு கார்பன் இருக்கும், இந்த பக்கமும் ஒரு கார்பன் இருக்கும். இந்த 2 கார்பனை வச்சு தான் இது எந்த கேஸுன்னு நீங்கள் முடிவு பண்ணணும். ஒருவேளை 2 கார்பனுமே R அண்ட் R' ரெண்டுமே வந்து நார்மல் அல்கைல் குரூப்பாக இருந்துச்சுன்னா, நார்மல் அல்கைல் குரூப்னு யாரும் சொல்வேன்னா, அந்த அல்கைல் குரூப்பில் எந்த ஒரு ரெசனன்ஸுமே இருக்கக்கூடாது, அதை நார்மல் அல்கைல் குரூப் சொல்லுவேன். அதுவும் இந்த ரியாக்ஷன் நடக்கணும்னா என்ன கண்டிஷன்னா, அது நார்மலாக இருக்கணும், ரெசனன்ஸ் எதுவுமே நடக்கக்கூடாது. 1 டிகிரி அண்ட் 2 டிகிரியாக இருந்துக்கலாம். அந்த அல்கைல் குரூப்பு 1 டிகிரி இல்லை 2 டிகிரி இருக்கலாம். அப்போ SN2 மெக்கானிசம் ஃபாலோ பண்ணணும். செகண்ட் கேஸ் என்னென்னா, அந்த அல்கைல் குரூப் 3 டிகிரியாக இருக்கணும், இல்லாட்டி அப்நார்மலாக இருக்கணும். 1 டிகிரி 2 டிகிரி தான், ஆனால் ரெசனன்ஸ் இருக்குது, அப்போ அதை அப்நார்மல் சொல்லுவோம். சரியா? அப்படி இருந்துச்சா நீங்கள் SM1 ஃபாலோ பண்ணணும். நல்லா சொல்கிறேன், திருப்பி கவனிச்சுக்கோங்க. RR' நார்மல் 1 டிகிரி 2 டிகிரி அல்கைலாக இருந்துச்சுனாக்கா SN2. இல்லை 3 டிகிரி அல்கைல் குரூப்போ இல்லை 1 டிகிரி 2 டிகிரி தான், ஆனால் நார்மல் கிடையாது, ரெசனன்ஸ் நடக்குது, அப்போனா நீங்கள் SN1 ரியாக்ஷன் ஃபாலோ பண்ணணும். ஓகே, SN1 ரியாக்ஷனில் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு கார்போகேட்டன் க்ரியேட் பண்ணணும், அதோட மோர் ஸ்டேபிள் எதுன்னு பார்க்கணும், அந்த இடத்துல கொண்டு போய் நீங்கள் வந்து உங்களோட எக்ஸை சேர்க்கணும். அதான் SN1 ரியாக்ஷன். SN2 ரியாக்ஷனில் ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக இந்த கேஸை பொறுத்த வரைக்கும், ஈத்தரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கார்போகேட்டனேஷன் வராது. ஓகே, அதான் ரீஅரேஞ்ச்மெண்ட் இருக்காது. வர கார்போகேட்டன் நார்மலாகவே எப்படி இருக்கோ ரீஅரேஞ்ச் ஆன கார்போகேட்டன் தான் இருக்கும். ஈத்தரை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, SN2 ரியாக்ஷன் என்னாகும், உங்கள் நியூக்ளியர் ஃபைல் போய் அட்டாக் ஆக போது எந்த இடத்துல லெஸ் ஹிண்டட் கார்பனும். எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். தேர்ட் கேஸ் பார்த்தாக்கா மீடியமே வந்து ஆன்ஹைட்ரடாக இருக்குது. ஆன்ஹைட்ரட்னா வாட்டரே இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்த எல்லா மீடியமும் வாட்டர். இப்போ HX இருக்குனாக்கா H+ அண்ட் X- எப்படி பிரியுது, அந்த இடத்துல வாட்டர் கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் ஒருவேளை வாட்டரே இல்லாமல் எடுத்திங்கனாக்கா, ஆன்ஹைட்ரட் ஸ்டேட்டில் HX எடுத்திங்கனாக்கா அப்போ SN2 ரியாக்ஷன் ஃபாலோ பண்ணணும் எப்போவுமே. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். சியர் இந்த இடத்துல இதை பாருங்களேன், HX இருக்குது, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈத்தரும் இருக்குது, பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் இந்த கார்பன் பாருங்கள், இந்த கார்பன் பாருங்கள், 2 கார்பனையும் கம்பேர் பண்ணணும். 1 டிகிரி அண்ட் 2 டிகிரியாக இருக்கா? எஸ், டெஃபினட்டாக ரெண்டுமே வந்து 1 டிகிரி கார்பன் தான். 1 டிகிரி கார்பன் தான், சூப்பர். ரெசனன்ஸ் ஏதாச்சும் இருக்கா? எதுவுமே கிடையாது. அப்போ இது ரெண்டுமே நார்மல் கார்பன் அண்ட் HX இருக்குது. ஸோ என்ன பண்ணணும், SN2 மெக்கானிசம் ஃபாலோ பண்ணணும். SN2 மெக்கானிசம் என்ன பண்ணணும், SN2 மெக்கானிசம்க்கு என்ன பண்ணணும், சிம்பிளி எந்த கார்பன் லெஸ் ஹிண்டடோ அந்த இடத்துல X- சேர்த்துருங்க. இந்த இடத்துல பார்த்தோம்னா 2 கார்பன் குரூப், இங்கே ஒரே ஒரு கார்பன் தான். இப்போ இதான் வந்து லெஸ் ஹிண்டட் கார்பன். இந்த இடத்துல கொண்டு போய் என்ன பண்ணுங்க, X- சேர்ந்துருங்க, அவ்வளோதான். CH3I. ஸோ இந்த எக்ஸாம்பிள் கூட பார்த்தோன்னா சொல்லுவேன். இந்த இடத்துல I குரூப்னு எடுத்திருக்கேன், ஆக்சுவலாக இங்கே Xன்னு வரணும். CH3X. அதுக்கப்புறம் இதை ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு ஆல்கஹால் குரூப் கிடைக்கும், CH3CH2OH. அதை கீழே எழுதிக்கலாம், CH3CH2OH. அதுவே இப்போ இந்த கேஸ் பாருங்களேன், HI தான் இருக்குது, ஈத்தர் தான் இருக்குது. ஓகே, பட் இந்த 2 கார்பனை செக் பண்ணும்போது இது நார்மல் கார்பன் தான், நார்மல் 1 டிகிரி கார்பன். ஆனால் இந்த கார்பன் பார்த்தா 3 டிகிரி கார்பன். அப்போ இதை வந்து SN2ல் SN1 ரியாக்ஷன் ஃபாலோ பண்ணணும். SN1 ரியாக்ஷனுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், கார்போகேட்டனேஷனாக நடக்கும்னு சொல்லியிருக்கேன். பட் இன் ஜென்ரல் இந்த இதுக்கு வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கா. ஸோ தைரியமாக ப்ளஸ் கார்பன் இங்கே வந்தால் பெட்டரா இல்லை இங்கே வந்தால் பெட்டரா? இங்கே வந்தால் தான் பெட்டர். ஏன்னா இந்த இடத்துல 9 ஆல்ஃபா ஹைட்ரோஜன் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே கார்போகேட்டன் எடுத்துக்கலாம். இங்கே கார்போகேட்டன் வந்துச்சுனாக்கா இங்கே இருக்க H+ போய் இங்கே ரியாக்ட் ஆகிட்டு CH3OH வந்துடும், அவ்வளோதான். ஆல்கஹால் கிடச்சிச்சு, இந்த இடத்துல கார்போகேட்டன் வந்துச்சு. இந்த இடத்துல டேரெக்டாக நீங்கள் ரீஅரேஞ்ச்மெண்ட்டாக பார்க்கவே தேவையில்லை. இந்த கேஸ்க்கு மட்டும், ஈத்தரோட கேஸ்க்கு மட்டும் ஜஸ்ட் இந்த ஐயை கொண்டு போய் நீங்கள் இந்த இடத்துல அட்டாச் பண்ணிடுங்க, வேலை முடிஞ்சு. ஓகே, பாருங்கள், ஒரு ஆல்கஹால் கிடச்சிச்சு, ஒரு ஈத்தர் கிடச்சிச்சு, ஒரு அல்கைல் ஹைலைட் கிடச்சிருச்சு, அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தோம்னா ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் ஈத்தர். லாஸ்ட்டு ஓப்பன் செயின் ஈத்தர். ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் ஆக்சுவலாக ஏசைக்ளிக் ஈத்தராக இருந்தால் எந்த ஒரு ஹைட்ரோலிசிஸுமே காமிக்காது பேசிக் மீடியமில். ஏசைக்ளிக் ஈத்தர் டஸ் நாட் ஷோ எனி ஹைட்ரோலிசிஸ் இன் ஏசைக்ளிக்னா ஒன்று ஓப்பன் செயின்டு ஈத்தர். ஃபார் எக்ஸாம்பிள் இது பேசிக் மீடியமில் வந்து ஹைட்ரோலிசிஸ் காமிக்காது. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பேஸும் நியூக்ளியோ ஃபைலு, ஈத்தரும் நியூக்ளியோ ஃபைலு, ஸோ அது வந்து ஹைட்ரோலிசிஸ் காமிக்காது. ஈத்தர் ஆர் ஸ்டேபிள் இன் பேசிக் மீடியம் அண்ட் ஆல்காக்சைடு அயோன் ஆர் பேட் லிவிங் குரூப். அதான் ரீசன். பேசிக் மீடியமில் ஈத்தர் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆல்காக்சைடு வந்து பேட் லிவிங் குரூப். அடுத்து பார்த்தோம்னா ஒருவேளை 3-4 மெம்பர் சைக்ளிக் ஈத்தராக இருந்துச்சுன்னா, 3-4 மெம்பர் சைக்ளிக் ஈத்தராக இருந்துச்சுனாக்கா பேசிக் மீடியமில் ஹைட்ரோலிஸ் ஆகும். ஓப்பன் ரிங்காக இருந்தால் தான் ஹைட்ரோலிஸ் ஆகும். 3-4 மெம்பர் சைக்ளிக். இப்போ இது பாருங்கள், 3-4 மெம்பர் சைக்ளிக் ஈத்தர்.
இது எப்படி ஹைட்ரோலைஸ் ஆகுனா எந்த இடத்துல லெஸ் ஹிண்டர்டு பார்க்கணும். இந்த கார்பன் லெஸ் ஹிண்டர்டா, இந்த கார்பன் லெஸ் ஹிண்டர்டா, இந்த கார்பன் தான் கரெக்டாக. எந்த கார்பன் லெஸ் ஹிண்டர்டோ அந்த கார்பனுக்கும் ஆக்சிஜன் நடுவில் இருக்க பாண்டை பிரேக் பண்ணிவிடுங்க. பிரேக் பண்ணிவிட்டு இந்த ஆக்சிஜனுக்கு ஒரு H கொடுத்துருங்க, அந்த கார்பனில் OH சேர்த்துருங்க, வேலை முடிஞ்சு, அவ்வளோதான். ஓகே, ஸோ இதோட மெக்கானிசமோட நான் சொல்லி கொடுத்துருக்கேன் டீட்டெயிலாக. ஸோ அந்த கார்பன் நெகட்டிவ் சார்ஜ் வரும், அதுக்கப்புறம் ஹைட்ரோலைஸ் H+ போய் ரியாக்ட் ஆகி இந்த இடத்துல OH வரும், அங்கேயே OH வரும். ஓகே, ஸோ இதெல்லாம் விட்டுருங்க. நான் இதெல்லாம் டீச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண நோட்டு இதெல்லாம் விட்டுருங்க. இப்போதைக்கு நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 கார்பன் செயின் இருக்க ஈத்தர் இருந்துச்சுனாக்கா இந்த எந்த கார்பன் லெஸ் ஹிண்டர்னோ அந்த கார்பன் ஆக்சிஜன் பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு ஒரு H அங்கே ஒரு OH கொடுத்துருங்க. ஸோ ஆப்போசிட்டில் ஆட் ஆகணும், ஆன்டி அடிஷன், அவ்வளோதான். ஓகே, ஒருவேளை சைக்ளிக் மீடியம் அசிடிக்கில் இருந்துச்சுனாக்கா அதே கண்டிஷன் ரிப்பீட் ஆகும். R and R' நார்மல் 1 டிகிரி, அங்கே 1 டிகிரி அண்ட் 2 டிகிரி இருந்துச்சு இதுக்கு முன்னாடி. இங்கே வெறும் 1 டிகிரி அல்கைல் இருந்துச்சுனாக்கா SN2 ரியாக்ஷன். ஓகே, SN2 ரியாக்ஷன் என்ன பண்ணும், ஆப்வியஸாக உங்களுக்கே தெரியும், பின்னாடி வந்து அட்டாக் பண்ணும். ஸோ லெஸ் ஹிண்டர் கார்பனை அட்டாக் பண்ணும். இல்லாட்டி மற்ற எல்லா கேஸுக்குமே SN1 ரியாக்ஷன். ஓகே, ஸோ இதெல்லாம் டேரெக்டாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அவ்வளோதான்டா. ஸோ வித் திஸ் நம்ம இந்த லெசன் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிட்டோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லாமே எல்லா ரியாக்ஷன்ஸும் கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த செஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். யாருமே வந்து கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஏன்னு தெரியல எனக்கு. ஸோ ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் புரிய வைக்கிறேன். ஓகே, ஐ திங்க் 1 ஹவரில் இந்த லெசனை இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இவ்வளோ கிறிஸ்பாக வந்து படிக்கிறது ரொம்பவே கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ உங்களுக்கு நான் ரொம்பவே இதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்துச்சுனாக்கா எப்படி இருந்துச்சு லெக்சர் சொல்லுங்கள், நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். சரியா? தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ கிரேட் டே. குட் பை.